குட் ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபைனல் ப்ராஜெக்டை வந்து எப்படி கோ த்ரூ பண்ணுறதுன்னு சொல்லித்தான். ஸோ நாங்கள் இப்போ இது வரைக்கும் நடந்த செஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஆல்ரெடி நீங்கள் டாபிக் செலக்ட் பண்ணுறதுலேருந்து உங்களோட சூப்பர்வைசரோட கோஆர்டினேட் பண்ணி ப்ரெசன்டேஷன் செய்கிறது, ப்ரெசன்டேஷன் செய்கிறது எப்படி, ப்ரெசன்டேஷனில் என்னென்ன எப்படி பேசணும், ஸோ அந்த மாதிரியான எல்லா விஷயமும் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ப்ரொப்போசல் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணணும், ப்ரொப்போசல் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் செஞ்சோம். ஓகே. ஸோ அப்போ அவங்களோட வந்து மெயினாக பேசிக்காக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு ப்ரொப்போசல் ஒன்று எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து முடிஞ்சாச்சு. அண்ட் ப்ரொஜெக்ட் அதாவது உங்களோட ப்ரொப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சு காட்டியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கரெக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணி கொண்டு நீங்கள் டிரெக்டாக இனி ஃபைனல் ப்ரொஜெக்ட் செய்ய போகணும். சரியா? ஸோ காமனாக வந்த இஷ்யூஸ் தான். என்னோட எல்லாரும் வந்து செப்பரேட்டாக நான் சொல்லியிருக்கேன். எனி டைம் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னு சொன்னால் நீங்கள் கிளியராக கேட்கலான்னு சொல்லி. ஸோ என்கிட்ட கேட்டிருந்தாங்க 2-3 பேர், அண்ணா அடுத்த ரெக்கார்டிங் ஒன்று போடுங்க அண்ணா, ஃபைனல் ப்ராஜெக்டை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்னு சொல்லி. சரியா? ஸோ அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு சிலவங்களுக்கு வந்து சூப்பர்வைசர்மார் வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஒரு சிலவங்களுக்கு வந்து சூப்பர்வைசர்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒழுங்கா. ஸோ கிளியரா சொல்லிக் குடுத்துருக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த நல்லா கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு கொண்டு போறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா சம்டைம்ஸ் வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு கொண்டு போனாலும், ஒரு சில நேரம் வந்து அ என்ன சொல்றது? அந்த எல்லாம் அந்த ஏ டூ இசட் நுணுக்கமா பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கும் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாதனால. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையும் எல்லாரும் வந்து என்னோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. சரியா? எப்படினாலுமே இப்ப எங்களுக்கு வந்து என்ன சொல்றது? சூப்பர்வைசர சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நாங்க ரிசர்ச் செய்யாம இருக்க இயலாது. கண்டிப்பா வந்து லெவல் 6 வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்றது கண்டிப்பா. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து நீங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் A+ஓ எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஒண்ணு எடுக்கலாம். சொன்னா இந்த உங்களோட டிகிரி லெவல்லே வந்து இந்த ஃபைனல் இயர்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் அதாவது வந்து ஆகக்கூடின 7 கிரெடிட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒண்ணு எடுத்தா சம்டைம்ஸ் செகண்ட் கிளாஸ் லோவர்ல இருக்கவங்க அப்பருக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்பர்ல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போக சான்ஸ் இருக்கு. ஜெனரல் டிகிரியா எடுக்கிறவங்க கூட அட்லீஸ்ட் செகண்ட் கிளாஸ் லோவருக்கு சரி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ எங்கட பேட்ச்ல வந்து இதுவரைக்கும் ஒருத்தருக்கு மட்டும் தான் A+ இருந்துச்சு. ஸோ அது இல்லாம ஒரு 10, 15 பேருக்கு வந்து A இருந்திருக்கு. ஸோ அந்த 10, 15 பேத்துல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அ A- இருக்கு, A1 இருக்கு. என்டையும் A1 இருக்கு. சரியா? ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு தான் சாம்பிள் ப்ராஜெக்ட்ட வச்சு தான் உங்களுக்கு சொல்வேன். நீங்க அக்கவுண்ட்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், மார்க்கெட்டிங் எடுக்கிறவங்களா இருக்கலாம், HRM எடுக்கிறவங்களா இருக்கலாம். ப்ராஜெக்ட் நீங்க செய்ற டாபிக்கும் சப்ஜெக்ட்டும் மட்டும் தான் டிஃபரண்ட்டே தவிர, மத்தபடி ப்ராஜெக்ட் எல்லாமே A to Z நான் செஞ்சிருக்க மெத்தட்லயே நீங்க செஞ்சு கொண்டு போறது வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. சம்டைம்ஸ் நான் செஞ்சிருக்க மெத்தட், நான் சொல்லிக் குடுக்குற மெத்தட்ல ஏதாவது உங்களோட சூப்பர்வைசர் சேஞ்ச் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது எட் பண்ண சொல்லலாம். அமெண்ட்மென்ட் பண்ண சொன்னா, நீங்க அதையும் அமெண்ட் பண்ணி செய்றதுல எந்த பிழையுமே இல்ல. ஏன்னு சொன்னா, நாங்க சூப்பர்வைசர் கைடோட தான் நாங்க போகணும் ப்ராஜெக்ட். நாங்க தனியா செய்ய முடியாது. சரியா? ஸோ சில நேரங்கள்ல வந்து சூப்பர்வைசர் மாரி சொல்ல மாட்டாங்க. அந்த விஷயத்த எட் பண்ணுங்க. அந்த விஷயத்த ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ நாங்களாவே தான் நாங்க அந்த விஷயத்த எட் பண்றது, ரிமூவ் பண்றது. அப்ப எந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 25% 30% வந்து நானாவே எட் பண்ண விஷயங்கள் தான். நான் நெறைய ரிசர்ச் தேடி, ப்ரொபோசல் சர்ச் பண்ணி பார்த்து, வீடியோஸ் பார்த்து, அந்த மாரி எல்லாம் செஞ்சு தான் நான் வந்து என் டேல பேலன்ஸ் விஷயங்கள. ஸோ அப்படி நான் செஞ்சு எங்களோட சூப்பர்வைசருக்கு சப்மிட் பண்ணக்குள்ள கூட சூப்பர்வைசர் ஓகே எதுவும் சொல்லல. பிகாஸ் நீ உங்களோட சூப்பர்வைசர் சம்டைம்ஸ் அந்த விஷயத்த எதிர்பார்க்காம இருக்கலாம். பட் உங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்ட வந்து திருத்துறவங்க வந்து இன்னொரு சூப்பர்வைசரா இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அப்ப நாங்க ரிசர்ச் ஒண்ணு செய்யக்குள்ள வந்து ஓவரால் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆகுற மாரி தான் செய்யணும். சரியா? ஸோ உங்களோட சூப்பர்வைசர் அந்த விஷயத்த வந்து எட் பண்ண வேணான்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி அந்த விஷயத்த குறைக்க சொல்லலாம். பட் நீங்க சூப்பர்வைசரோட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி சரி, அரேஞ்ச் பண்ணி என்ன சொல்றது? கொஞ்சம் க அ
கைண்ட்லியா பேசி சரி அந்த விஷயத்த எட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ட வந்து சூப்பர்வைசர் கைட் பண்றது மட்டும் தான். ப்ராஜெக்ட்க்கு எந்த விதமான மார்க்ஸும் உங்களோட சூப்பர்வைசர் போடவே மாட்டாரு. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொன்னா, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து 2 பேர் வந்து மார்க் பண்ணணும். அதாவது வந்து 2 பேர் திருத்துவாங்க. உங்களோட சூப்பர்வைசர் வந்து எந்த விதமான மார்க்ஸும் உங்களோட ப்ராஜெக்ட்க்கு குடுக்க மாட்டாங்க. கைட் பண்றது மட்டும் தான். ஆனா, உங்களோட ப்ராஜெக்ட்க்கு மார்க்ஸ் போடுறவங்க 2 ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணணும் ஃபைனலா வந்து உங்களோட ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கவங்கன்னா சிஆர்சி, அப்படி இல்லாட்டி வேறு வேறு சென்டர்ல இருக்கவங்கன்னா, அந்த சென்டர்ல அந்த டெட்லைன்ல சப்மிட் பண்ணணும். இன்னொரு விஷயமும் சொல்றேன். சம்டைம்ஸ் அந்த டெட்லைன்ல சப்மிட் பண்ண முடியாட்டியும், இந்த பிரான்ச்ல இருக்கவங்களுக்கெல்லாம் 1 வீக்லாம் டைம் தருவாங்க, சப்மிட் பண்றதுக்கு. ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஈவன் ஹெட் ஆஃபீஸ்ல கூட அந்த டைமுக்கு வந்து சப்மிட் பண்ணாட்டி, அதாவது ஹெட் ஆஃபீஸ்ல வந்து மார்னிங் 9 டூ 3:00 மட்டும் தான் இருக்கு. ஸோ 3 டெட்லைன் அன்னைக்கு. ஸோ 3:00 பிறகு கூட அந்த மேனேஜ்மென்ட் ஃபேக்கல்டியால வந்து ப்ராஜெக்ட்ட வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்களுக்கு மார்க்ஸும் போடுவாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. சிலவங்க வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த ப்ரொபோசல்ல வந்து சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் விட்டிருந்தா, அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்ல நீங்க சேஞ்ச் பண்ணனையில எந்த பிரச்சனையுமே இல்ல. சரியா? ஸோ நீங்க ப்ரொபோசல்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ண இருந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண முடியாம போயிடுச்சுனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்யக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணலாம். மத்தது இந்த ப்ராஜெக்ட் வந்து சாப்டர் வைஸ் தான் சப்மிட் பண்ண வரும். அதாவது வந்து மொத்தமா ஃபைனல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டா 5 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ 5 சாப்டர்ஸ் இருக்கக்குள்ள வந்து ஒ முதலாவது சொல்லுவாங்க உங்களுக்கு சப்மிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் மட்டும். 2 சாப்டரையும் சேர்த்து சப்மிட் பண்ண சொல்லி ஒன்று தருவாங்க. அடுத்தது 3 சாப்டர் ஒண்ணு சப்மிட் பண்ண சொல்லி தருவாங்க. அடுத்தது 4 அண்ட் 5 சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த 4 அண்ட் 5 சப்மிட் பண்றதுக்கு முன்னுக்கு இன்னொரு பிரசன்டேஷனும் இருக்கு. சரியா? ஸோ அந்த பிரசன்டேஷன் வந்து செய்யணும் கண்டிப்பா. அதுலயும் வந்து அப்ரூவல் எடுத்தா மட்டும் தான் பண்ணுவீங்க.
ஓகேயா? ஸோ அப்ப நாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ப உங்களுக்கு வந்து சாப்டர் 4ம் 4வது, 5வது செய்ய முன்னுக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் செய்யணும். அந்த பிரசன்டேஷனையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எப்படி நீங்க ரெடி பண்ணீங்களோ, இப்ப ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல ப்ரொபோசல் பேஸ் பண்ணி செஞ்சீங்க. ஆனா இந்த சாப்டர் 4, 5 செய்யக்குள்ள ஓவரால் உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ட பேஸ் பண்ணி தான் நீங்க பிரசன்டேஷன் ஒண்ணு செய்யணும். நான் அந்த டைம் வரும் பொழுது, நான் உங்களுக்கு அந்த ஃபைனல் பிரசன்டேஷன் எப்படி செய்யணும், ஸோ என்ன மாரியான விஷயங்கள் நான் ஃபைனல் பிரசன்டேஷன்ல கதைக்கணும்னு சொல்லி, நான் அந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லி தாரேன். சரியா? ஸோ நாங்க கண்டிப்பா ப்ராஜெக்ட்ட ஏ டூ இசட் சரியா செஞ்சு கொண்டு போங்க. ஏன்னு சொன்னா, கடைசி டைம்ல வந்து ப்ராஜெக்ட் வந்து பிரசன்டேஷன் செய்யும் பொழுது ரிஜெக்ட் ஆனவங்க இருக்காங்க. சப்மிட் பண்ண பிறகும் ஃபெயில் ஆகுனவங்க இருக்காங்க. சப்மிட் பண்ணி ரிசல்ட்ஸ் வராதவங்க இருக்காங்க. சப்மிட் பண்ண பிறகு என்கொயரி நடத்தி ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. என்கொயரி நடத்தி ரிசல்ட்ஸ் அனுப்பாதவங்க இருக்காங்க. ஸோ அகெயின் திரும்ப அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட செஞ்சு கொண்டு வரணும். ஸோ சரியா? ப்ராஜெக்ட் செய்றது வந்து ரொம்ப ஈஸியானது விஷயமாவும் இல்ல. ஸோ நாங்க நல்ல தெளிவா கிளியரன்ஸா செய்யணும். இன்னொரு விஷயம் தான், ப்ராஜெக்ட் ஒண்ணு நாங்க செய்யக்குள்ள ஏதாவது நாங்க ரெஃபரன்ஸ் வந்து நாங்க எந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்துனாலும், எந்த விஷயத்துல இருந்துனாலும் போடலாம். ஆனா நாங்க இதுல வந்து ப்ராஜெக்ட் இங்க செய்யும் பொழுது வந்து நாங்க ஒரு விஷயத்த வந்து அ நாங்க செய்றோம்ன்னு சொன்னா, நீங்க எதுனாலும் அதாவது ChatGPTயோ இல்லாட்டி வேற ஆர்டிக்கல்ல இருந்து நீங்க அந்த விஷயத்த எழுதுறீங்களோ, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா எழுதும் பொழுது கண்டிப்பா நீங்க உங்களோட அதாவது சிமிலர் வேர்ட்ஸையும் இடைக்கிட போடுறது நல்லது. ஏன்னு சொன்னா, நீங்க ஹார்ட் காப்பியும் சப்மிட் பண்ணாலும், சாஃப்ட் காப்பீஸும் உங்களோட வந்து சாப்டர் வைஸ் சப்மிட் ஆகி இருக்கும். ஸோ ஏதாவது உங்களோட ப்ராஜெக்ட் மேல இஷ்யூஸ் ஏதாவது என்குயரி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அவங்க கேம்பஸ்ல உங்கள கூப்பிட்டு என்குயரி பண்ணுவாங்க பேனல்ல. சரியா? ஸோ அதனால கவனம். ஓவர் ஸ்பெஷலைசேஷனாவும் இருக்க தேவையில்ல. ஸோ அதனால ஒழுங்கா பார்த்து செஞ்சு கொள்ளுங்க அந்த விஷயங்கள. சரியா? ஸோ ப்ராஜெக்ட்ட வந்து சாப்டர் வைஸ் நீங்க அப்லோட் பண்ணக்குள்ள இப்ப முதல் நாளும் ப்ரொபோசல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்ப இனி சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணக்குள்ள நீங்க திரும்ப அகைன் ஒரு சாப்டர் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிய சூப்பர்வைசருக்கு அனுப்பி திரும்ப எல்லாம் ஒரு சில சூப்பர்வைசர்னா கிராமர் மிஸ்டேக்ன்னு சொல்லி சொன்னா மார்க் பண்ணி எல்லாம் தருவாங்க. இந்த இது மிஸ்டேக்கா இருக்கு. இத ரிமூவ் பண்ணுங்கன்னு. ஒரு சிலவங்க வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு கூட சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ல வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க தான் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து முழு ரெஸ்பான்சிபிளே எடுக்கணும். சூப்பர்வைசர் பார்த்தாரு தானே, அவரு ஓகே சொல்லிட்டாரு தானே, ஸோ பாஸ் பண்ணிரலான்னு சொல்லி நினைக்க வேணாம். ஏன்னு சொன்னா உங்களோட சூப்பர்வைசர்ல மார்க்ஸ் போட்டு உங்களுக்கு அனுப்புறது. சரியா? ஸோ இந்த விஷயங்கள் தான் சொல்லணும். இப்ப நாங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்ல வந்து நான் உங்களுக்கு அப்லோட் சொல்ற விஷயம் தான் என்னதுன்னா, ஒரு சாப்டர் 1, 2, 3 இந்த 3 சாப்டரையும் வந்து நாங்க எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சாப்டர் 4 அதுக்கு பிறகு நான் இன்னொரு ரெக்கார்டிங் ஒண்ணு உங்களுக்கு போடுவேன். Google ஸ்காலர் ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அது இல்லாம 4வது சாப்டர். அதுல தான் டேட்டா அனலைசிஸே இருக்கு. அதாவது SPSSன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அந்த SPSS டேட்டா அனலிட்டிக் பார்ட்ட வந்து அது வேறையா ஒரு ரெக்கார்டிங் ஒண்ணு. குறைஞ்சது ஒரு 2 இல்லாட்டி 3 ரெக்கார்டிங் சரி அந்த சப்ஜெக்ட்க்கு இருக்கு. அடுத்தது வந்து ஃபைனலா வந்து அ பிரசன்டேஷன் ஸ்பீச்சும் செய்றதுக்கும், ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து சம்பந்தமான ரெக்கார்டிங்கும் நான் சொல்லி தருவேன். சரியா? ஸோ இப்போதைக்கு வந்து நாங்க இதுல சாப்டர் 1 அண்ட் 2 வந்து எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல சாப்டர் 1 அண்ட் 2 செய்றதுக்கு அ அதாவது வந்து இந்த சாப்டர் 1 டூ 5 வரைக்கும் செய்றதுக்கு உங்களுக்கு கைட்லைன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அதாவது ப்ரொபோசலுக்கான கைட்லைன் இல்ல, ப்ராஜெக்ட் செய்றதுக்கான கைட்லைன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஸோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஃபோல்டர்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் குடுத்து தான் வச்சிருக்கேன். ஓகேயா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, அந்த கைட்லைன்ல வந்து இருக்கும். நீங்க அதாவது வந்து வேர்ட் எ ஒரு சாப்டருக்கு எவ்வளோ லிமிட் யூஸ் பண்ணணும் வேர்ட் கவுண்ட். அடுத்தது வந்து என்ன என்ன மெத்தட்ல அதாவது என்னது எப்படி வேர்டிங் டைப் என்ன? வேர்டிங் சைஸ் என்ன? ஸோ போல்ட் பண்றது எப்படி? ஸோ சப்வேர்டிங் என்ன செய்யணும்? ஆ அந்த மாரியானது எல்லாமே குடுக்கணும். எவ்வளோ ஸ்பேஸ்ல செய்யணும்? என்ன இன்ச்ல வந்து என்ன ஸ்பேஸஸ் விடணும்? ஸோ இந்த மாரி எல்லாமே சொல்லி இருப்பாங்க. ஸோ கைட்லைன் வந்து கண்டிப்பா ரிஃபர் பண்ணுங்க அந்த விஷயங்களுக்கு. ஓகேயா? ஸோ இப்ப நான் நானும் இப்ப கைட்லைன்ல பார்த்தேன்னு சொல்லுவேன். டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன்ஸ் யூஸ் பண்ணுங்க. 11 ஃபாண்ட் சைஸ் வந்து 11ஆ இருக்கணும். போல்ட் பண்றது, சப் ஹெட்டிங்க போல்ட் பண்ணுங்க. மெயின் ஹெட்டிங் போல்ட் பண்ணுங்க. அந்த மாரியான விஷயங்களே தானே சொல்ல இருக்கு. ஸோ அதுகளே தான் நீங்க அத பார்த்து தெளிவா ரீட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்
பேஜ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கண்டிப்பா உங்களோட வந்து இந்த ஹெட்டிங்ஸ் வரணும். சரியா? நார்மலா வந்து இந்த ஹெட்டிங்ஸ் வந்து 14 அதாவது சைஸ் 14ல தான் செய்ய சொல்லியிருப்பாங்க உங்களோட ஹெட்டிங். டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன் யூஸ் பண்ணி போல்ட் பண்ணி 14ல தான் அந்த ஃபாண்ட் சைஸ் இருக்கணும். ஓகே. 1 மினிட் உங்களுக்கு அந்த கைட்லைன் இருந்தா பார்ப்போம். கைட்லைன் ரிசர்ச் ரிப்போர்ட். இதுதான் நினைக்கிறேன். அதாவது ப்ராஜெக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லி இருக்கு. ஓகே. நான் பாருங்க நார்மலா உங்களோட ஓகே. இந்தா இருக்கு. வொர்க் கவுண்ட் வந்து 15,000 அதாவது உங்களோட டோட்டல் என்டையர் ப்ராஜெக்ட்க்குமான வேர்ட் கவுண்ட் வந்து 10,000 to 15,000. சம்டைம்ஸ் இது 18,000 போனாலும் அதாவது 17, 18,000 வரைக்கும் போனாலும் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகேயா? சரி. அடுத்தது வந்து பாருங்க, இங்க மெயினா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டின் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து 10% தான். அப்போ உங்களுக்கே தெரியும் அது இம்பார்ட்டன்ஸ் இல்லையான்னு சொல்லி. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எல்லாமே வந்து நீங்க ரிசர்ச் ப்ரொபோசல்ல வந்து ஆல்ரெடி கவர் பண்ண விஷயம் தான். ஸோ அதுல கவர் பண்ண விஷயத்தை வந்து இதுல நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஓகேயா? ஸோ நீங்க அந்த ப்ரொபோசல் எழுதுனது இது காப்பி பேஸ்ட் பண்ண முடியாதுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ அந்த ஃபைனலா நீங்க எந்த ப்ரொபோசல் அப்லோட் பண்ண அந்த வேர்டிங்க எடுத்து அதுல இருக்கதை நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் செய்யும் பொழுது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது கூடுதலான வெயிட்டேஜ் இருக்கதே இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ தான். ஏன்னு சொன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ தான் வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து முதல் மெயினான பார்ட். சரியா? ஸோ அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல வந்து மெயினான பார்ட் வந்து எது? லிட்ரேச்சர் ரிவ்யூ. அப்ப இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூல வந்து 30% இருக்கு. ஸோ இத வந்து இப்ப நீங்க எவ்வளவுக்கு பெஸ்ட்டா எழுத முடியுமோ அவ்வளவுக்கு பெஸ்ட்டா எழுதணும். ஸோ நான் இதுக்குள்ள என்னென்ன விஷயம் எழுதணும்னு சொல்லி நான் சொல்லி தரேன். 3வது வந்து மெத்தடாலஜி. அதாவது 20% தான். இதுவும் பெருசா உங்களுக்கு பெரிய ஒரு வெயிட்டேஜ் ஒண்ணே இல்ல. மெத்தடாலஜி எழுதுறது. அதாவது எப்படி டேட்டா கலெக்ட் பண்றது, கொஸ்டினையர் எப்படி தயாரிக்கிறது. ஸோ உங்களோட ரிசர்ச் வந்து குவான்டிடேட்டிவா, குவாலிட்டேட்டிவா, டேட்டா கலெக்ஷன் பண்ணுவீங்க எப்படி, அந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள். நெக்ஸ்ட் மெயினான அதாவது வந்து அந்த 30% மாரியே அகைன் இன்னொரு 30% இருக்கிறது தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன். இங்க தான் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிரசன்டேஷன் ஒண்ணு செய்ய வரும். அண்ட் இங்க தான் அந்த SPSS சார்ட் அனலைஸ பயன்படுத்தி டேட்டா எல்லாம் கெதர் பண்ணி ரிசர்ச் சம்மரீஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் டிஸ்கஷன் அதாவது கன்க்ளூஷன் சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஓகே ஆயிட்டா இந்த கன்க்ளூஷன் நத்திங். ஓகேயா? ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியையும் இதையும் தான் வந்து கூடுதலா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். சரியா? ஸோ இது 2மே வந்து ப்ராஜெக்ட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். நீங்க செஞ்சிருக்க ப்ராஜெக்ட்ல இருக்க மெத்தடாலஜி வேற, நான் செஞ்சிருக்க ப்ராஜெக்ட்ல மெத்தடாலஜி வேறையா இருக்கலாம். ரிசல்ட்ஸும் அதே மாதிரி தான். இந்த ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் வேறையா இருக்கும். உங்களுடைய ரிசல்ட்ஸ் வேறையா இருக்கும். ஆனா இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படி இல்லாம இந்த என்ன சொல்றது, இந்த மெத்தடாலஜி பார்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட காமன் தான். அதாவது உதாரணத்துக்கு சொல்லப் போனா, நீங்க செஞ்சிருக்க மெத்தடாலஜியே வந்து நானும் செய்யலாம். ஸோ எனக்கு தேவையான விஷயங்கள வந்து மட்டும் நான் மாத்தி கொண்டா ஓகே. சரியா? கன்க்ளூஷனும் வந்து உங்களுக்கு இந்த ரிசர்ச் அண்ட் டிஸ்கஷன் செஞ்சிட்டாலே வந்து கன்க்ளூஷன் வந்து அவ்வளவு பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகேயா? ஓகே. சரி. இப்ப பாருங்க. இப்ப முதலாவது சாப்டர் 1. அப்ப சாப்டர் 1 எழுதக்குள்ள இப்ப இதுல வந்து உங்களுக்கு இதுக்குள்ள என்னென்ன எட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சும்மா சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ப்ராப்ளம் எட் பண்ணணும். ஆப்ஜெக்டிவ் அண்ட் ரிசர்ச் கொஸ்டின், சிக்னிஃபிகேஷன் ஆஃப் த ரிசர்ச் அதுங்கெல்லாம் எட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க சாப்டர் 1ல. ஸோ முதலாவது சாப்டருக்கான அதாவது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க வேர்ட் வந்து 1000 to 1005. அப்ப 1000, 1500க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பாருங்க literature review. அப்ப அது 3000 to 4,500 word. சாப்டர் 3 வந்து மெத்தடாலஜி 2000 to 3000. அடுத்தது சாப்டர் 4 ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் 3000 to 4500. சாப்டர் 5 வந்து 1000 to 1500. இதுதான் அது. ஓகே. ஸோ அது இல்லாம தான் அந்த நாங்க கவர் பேஜ் எப்படி செய்யணும், இன்சைட் கவர் பேஜ் எப்படி, பேஜ் ஆஃப் கிளாரிஃபிகேஷன், டெக்ளரேஷன், அக்னாலஜ்மெண்ட், டேபிள் ஆஃப் கண்டென்ட் அது எந்த ஆர்டர்ல இருக்கணும், முதல்ல அக்னாலஜ்மெண்ட், அப்ஸ்ட்ராக்ட், லிஸ்ட் ஆஃப் இல்ஸ்ட்ரேஷன், ஸோ அது வந்து எந்த லெட்டர்ஸ்ல இருக்கணும், ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள் எதுல இருக்கணும்னு சொல்லி எல்லாமே. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் பேஜ் நம்பர் நாங்க எப்படி போடணும்னு சொல்லி, அதாவது டைட்டில் பேஜ் போடணுமா, டைட்டில் பேஜ்க்கு நோ நம்பர், நோ அண்டர்லைன்,
ஸோ அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க சரியா. ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள் எப்படி செய்யணும், லிஸ்ட் ஆஃப் ஃபிகர் எப்படி செய்யணும்னு சொல்லி சரியா. ஸோ இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாமே கவர் பண்ணி தான் நான் செஞ்சிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்தாலே வந்து இதை நீங்க ரீட் பண்ண கூட தேவையில்லை, அதுல இருக்க மாதிரியே நீங்க செஞ்சு கொண்டு போகலாம். ஓகேயா. ஸோ அடுத்தது இங்க ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 500 வேர்ட்ஸ்னு சொல்லி. என்னதுக்கு 500 வேர்ட்ஸா? இந்த எப்ஸ்ட்ராக்ட் வந்து 500 வேர்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் நல்ல சக்சஸ் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா A+A எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஐகாம்ல வந்து நீங்க உங்களோட ரிசர்ச்சை வந்து சப்மிட் பண்ண முடியும் சரியா. ஸோ இந்த ரிசர்ச் வந்து ஐகாம்ல வந்து நான் சப்மிஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே ஐகாம்ல ஒன் மினிட். ஓகே. ஸோ உங்களோட ரிசர்ச் வந்து நீங்க பெஸ்ட்டா செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து கேம்பஸால உங்களுக்கு வந்து கால் பண்ணி, இப்படி ரிசர்ச் வந்து ஐகாம்ல வந்து சப்மிஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ நீங்க ஓவராலா செஞ்ச ப்ராஜெக்ட்ட வந்து கண்டிப்பா இப்படி சப்மிஷன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, நான் செஞ்சிருக்க ஓவரால் ப்ராஜெக்ட்டையும் வந்து நீங்க இதுதான் அந்த நார்மலா வந்து இப்ப இது சம்டைம்ஸ் இப்ப ஐகாம்ல பார்த்து அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த கூகுள் ஸ்காலர்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இப்போ எங்களோட ரிசர்ச் ப்ரொபோசல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே. ஸோ அதில் பாருங்கள், அதில் பெரிய அலட்டுற விஷயங்களே இருக்கா. நீங்கள் ஃபைனல் ப்ராஜெக்டில் அலட்டுற மாதிரி இதில் எந்த விஷயமுமே அலட்ட தேவையில்லை. ஸோ நாங்கள் மெயினாக என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்ல வரோமோ அந்த விஷயங்களை மட்டும் சொல்லி கன்க்ளூஷனோடு முடித்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் சரியா. ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஸோ ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல இருந்தேன். ஸோ அதைத்தான் அங்கே ஃபைனலாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து A4 ஒயிட் ஒன்லி சிங்கிள் சைட் தான் எழுத டைப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆர்ட் காப்பீஸும் கொடுப்பீங்க. ஸோ அதனால தான் பிரிண்ட் அவுட் போடக்குள்ள சிங்கிள் சைட்னு சொல்லி சொல்கிறாங்க. மார்ஜின் ட்ரை டு டாப் ஒன் இதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட் செய்ய முன்னுக்கே இந்த அலைன்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க சரியா. ஸோ அப்போ உங்களுக்கு கடைசி டைமில் வந்து இல்லாட்டி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் அலைன்மெண்ட் பார்த்து அது இதுன்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு குழப்பமாகிடும். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இந்த செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கோங்க. ஸ்பேசிங் என்ன மாரி அது எல்லாமே. ஓகேயா? அப்பெண்டிக்ஸ் எப்படி போடணும் அது எல்லாமே. ஸோ ஃபைனலா வந்து இந்த ரிசர்ச்ச வந்து 2 பேர் பார்ப்பாங்க. இங்க 3 பேர்ன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் பார்க்க மாட்டாங்க. 2 பேர் தான். ஸோ 2 பேரோட மார்க்ஸும் கிட்டத்தட்ட இப்போ உதாரணம் சொல்லுமே, இப்போ ஒரு ஏன்னு சொல்ற ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு. அவரு உங்களோட ரிசர்ச்க்கு வந்து 70 மார்க்ஸ் போடுறாரு. பின்னு சொல்றவர் வந்து ஒரு 60 போடுறாரு. ஸோ ஃபைனலா அது 2யும் கூட்டி 2ஆல பிரிச்சு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் தருவாங்க. சரியா? சம்டைம்ஸ் ஏன்னு சொல்றவர் வந்து உங்களுக்கு 30 மார்க்ஸ் போடுறாரு. பின்னு சொல்றவர் வந்து 70 மார்க்ஸ் போடுறாரு. அப்ப அந்த 30க்கும் 70க்கும் பெரிய ஒரு கேப் ஒண்ணு இருந்தா
இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு லிமிட்ல ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று இருந்தால் மட்டும்தான் சீனு சொல்ற ஒரு சூப்பர்வைசர் கிட்ட போகும். சரியா? எக்காரணம் கொண்டு உங்களோட சூப்பர்வைசர் கிட்ட அது போயிட்டு கரெக்ஷன் பார்க்க இயலாது. ஸோ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் ஆகுனா மட்டும்தான் உங்களோட சூப்பர்வைசரை கூப்பிட்டு பேனல்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டி வரும். ஓகே. இந்த இந்த கிரேட்ல தான் 80க்கு மேல இருந்தா ஏ பிளஸ்ஸா இருக்கலாம். 70, 79னா ஏ. ஸோ அதுக்கான கிரெடிட்டும் பாருங்க 4. ஸோ நீங்க ஏ பிளஸ் அப்படி இல்லாட்டி ஏ எடுத்தாலும் உங்களுக்கு கிரெடிட் வந்து 4 கிரெடிட் கிடைக்கும். ஸோ சரியா? ஸோ அசைன்மெண்ட்டை வந்து நல்லா செஞ்சு கொள்ளுங்க. மார்க்ஸ் அலோகேட்டட் ஆகுற விதமும் வந்து இங்க எல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. சரியா? கண்டிப்பா வந்து லாக் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். இந்த முன்னுக்கு கவர் பேஜ் வந்து எப்படி செய்யணும், 2.5 இன்ச்ல, ஸோ 16 பாயிண்ட்ல டைட்டில் ஆஃப் ரிசர்ச். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த இந்த நீங்க இதையே எடுத்தீங்க என்றாலும் ஓகே. ஸோ இந்த கைட் வந்து நார்மலா மாறாது உங்களுக்கு. பேஜ் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் அதுல எதுவுமே மாற்ற தேவையில்லை. நாங்க போட்டாச்சு. இந்த இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஸோ இந்த டைட்டில் அண்ட் கேப் இதை மட்டும்தான் நாங்க மாற்றணும். அடுத்தது நேம் ஆஃப் த ஆத்தர். இவ்வளோ விஷயம்தான். அதே மாதிரி தான் டிக்ளரேஷனும். ஸோ இதில் இருக்கதே நாங்கள் காப்பி பண்ணி போட்டு செய்யத்தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இந்த கைட்லைனை வந்து பேஸ் பண்ணிக்கொண்டு ரிசர்ச்சை செய்யலாம். ஓகே. ஸோ எந்த பிழையும் இல்லை, எந்த பிழையும் சொல்லவும் மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ உங்களோட டைட்டில் போட்டு பிறகு ரிசர்ச் பை உங்களோட நேம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ உங்களோட மேபி எல்எம்எஸ்ல வந்து போயிட்டு பாருங்க உங்களோட ரிசர்ச் இயர் எப்படி இருக்குன்னு சொல்லி. சம்டைம்ஸ் உங்களுக்கு 23, 24 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி 2024 சொல்லி இருக்கலாம். ஓகே. ஸோ அதை பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே வந்து கலர் பிரிண்ட் அப்படி எதுவுமே கலர் பிரிண்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே போடுறது கலர் போட்டாலும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடின்னு சொல்லி தான் போடணும். ஸோ பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி ஆனர்ஸ் டிகிரி, இப்படி தான் உங்களோட டிகிரி நேம் எல்லாம் போகும். சரியா? அடுத்தது வந்து செகண்ட் பேஜ். செகண்ட் பேஜ்லேயும் வந்து நீங்கள் அந்த தெரிவு செஞ்சுருக்க அந்த ஹெட்டிங்கை போடுவீங்க. ஸோ உங்களோட நேமை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு இங்கேனையும் அந்த மென்ஷன் பண்ணுவீங்க. இதெல்லாமே வந்து காமனாக வர வேண்டிய விஷயங்கள். சரியா? சம்டைம்ஸ் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. எக்காரணம் கொண்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணக்குள்ள இன்னொருத்தரோட டீட்டெயில்ஸோ ஏதாவது அங்கே மென்ஷன் ஆகியிருந்தால் அதை காட்டினவங்களுக்கும் பிரச்சனையாகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிரச்சனையாகும். சரி, அகெயின் டபுள் செக் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி சூப்பர்வைசருக்கு அனுப்பும் பொழுது கூட அகெயின் டபுள் செக் பண்ணிட்டு சூப்பர்வைசருக்கும் அனுப்புங்க. சரியா? அடுத்தது பேஜ் ஆஃப் த சர்டிஃபிகேஷன் சொல்லக்குள்ள நான் ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே ஓகே. இந்த பேஜ் ஆஃப் இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இந்த பிரிண்ட் த டைட்டில் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ். அப்போ கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட ரிசர்ச் நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், டைட்டில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் போடணும். அடுத்தது வந்தீங்கன்னா டிரெக்டாகவே வந்து பை நேம் ஆஃப் த ஆத்தர். அப்போ உங்களோட நேம் ஆஃப் த ஆத்தர்னு சொல்லி சொன்னாலே உங்களோட நேமை தான் போடணும். உங்களோட இனிஷியல் போட்டு போடுறது முடியுமான்னு மட்டும் இதுக்கு வந்து இனிஷியல் போடுறதை விட ஃபுல் நேமே வந்து மென்ஷன் பண்ண பாருங்க, அது நல்ல. ஓகே. நேமை மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த விஷயமெல்லாம் காமன். அடுத்தது வந்து உங்களோட எப்படியுமே வந்து ஃபேக்கல்ட்டியில் டீன், இங்கே வந்து டீன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நார்மலாக டாக்டர் சுஜீவ் சபுக்கோட் நேம் போடுவோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் யார் எங்கிட்ட நளின் சாரையும் வந்து நாங்கள் போடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? இங்கே வந்து கண்டிப்பாக டீன் கிட்ட சைன் பண்ணணும் தான் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. சூப்பர்வைசர் கிட்ட சைன் பண்ண முடியும். சைன் பண்ணக்குள்ள சம்டைம்ஸ் சூப்பர்வைசர் வந்து எப்ரோட்ல இருந்தால் கண்டிப்பாக சிக்னேச்சர் வாங்கி கொள்ளுங்க. ஸோ நீங்கள் இது ஒவ்வொரு இந்த சூப்பர்வைசர்ட வந்து சிக்னேச்சர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கும். அப்போ சிக்னேச்சர் பண்ணிக்கொள்ள முடியும் எப்ரோட்ல இருக்கவங்க. அப்படி இல்லாட்டி டிரெக்டா சூப்பர்வைசரை மீட் பண்ண முடிஞ்சவங்க சூப்பர்வைசரை மீட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இப்போ ஜஃப்னால வவுனியால இருக்க ரெசிடென்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் சூப்பர்வைசர் வந்து கொழும்புல அப்படி இருந்தால் மீட் பண்ண முடியாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை, சிக்னேச்சர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள்
கேட்கலாம். இந்த சிக்னேச்சர் வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் டைம்ல தான் தேவைப்படுமே தவிர, நீங்க சாப்டர் வைஸ் அப்டேட் பண்ணக்குள்ள சிக்னேச்சர் தேவைப்படாது. பட் ஆனா நீங்க இந்த பேஜ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்லாம் போட்டு நீங்க அப்லோட் பண்ணி வைக்கிறது எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்டர் 1, 2 செய்யக்குள்ளயே வந்து இது போட்டு வச்சிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா? நீங்க வந்து அவங்களோட சூப்பர்வைசர் டீட்டெயில்ஸ், அவரோட நேம் எல்லாம் சரியா கேட்டு எல்லாம் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவங்க ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. அதே மாரி இங்க வந்து டாக்டர் சுஜீவ சபுகோட்னையும் போடலாம். அப்படி இல்லாட்டி நளின் சாரையும் போடலாம். சரியா? ஸோ நார்மலா வந்து இங்க நாங்க இவரே ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட்னு போட்டா பிரச்சனை இல்ல. ஸோ இங்க வந்து டீன போட சொல்லியிருக்காங்க. நாங்க பெருசா டீன போடுறதில்ல. அப்படி டீன் போடுறனாலும் டீன் ஆஃப் த ஃபேக்கல்டின்னு சொல்லி போட்டு இங்க நளின் அ நளின் சாரோட சிக்னேச்சர்ஸ அங்கன மென்ஷன் பண்ணா ஓகே. சரியா? ஸோ ஃபைனல் டைம்ல நாங்க சூப்பர்வைசர்ட்ட மட்டும் சிக்னேச்சர் எடுத்தா காணும். இங்க சிக்னேச்சர் எடுக்க தேவையே இல்ல. அத நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த விஷயம் டெக்ளரேஷன். இப்ப டெக்ளரேஷன் வந்து பொதுவாவே வந்து இதுல இருக்க விஷயத்தை தான் வந்து அங்கன அப்பெண்டிக்ஸ் 5ல சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ளரேஷனை தான் இங்க நாங்க மென்ஷன் பண்றோம். நேம் அண்ட் சிக்னேச்சர்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நேம் அண்ட் சிக்னேச்சர்னு சொன்னோன்னே எங்களோட நேமை போட்டாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் முடியுமான்னு மட்டும் உங்களோட மெயில் அட்ரஸை எங்க மென்ஷன் பண்ண முடியுமோ அங்கங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கேம்பஸ் மெயில் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்றது நல்லது. ஓகேயா? ஓகே. அடுத்த விஷயம் எக்னாலேஜ்மெண்ட். இந்த எக்னாலேஜ்மெண்ட்ங்கிறது வந்து பொதுவா வந்து எல்லாரும் அதாவது வந்து நாங்க இந்த ப்ராஜெக்ட்ட வந்து எப்படி செய்ய போறோம்னு சொல்றது தான் இந்த எக்னாலேஜ்மெண்ட். நாங்க என்ன செய்ய போறோம். எங்களுக்கு அதுக்காக வந்து யாரு சப்போர்ட் பண்றா. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்றது தான் இந்த எக்னாலேஜ்மெண்ட்ல. நான் முதலாவது வந்து போட்டிருக்கேன் பாருங்க. நான் இருக்கிற ஃபேக்கல்டிய மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். 2வது வந்து இந்த எக்னாலஜ்மெண்ட் நான் சொல்றேன். எங்க சுஜீவ சாப்புக்கோட்ன மிஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம, நான் இங்க போட்டிருக்கிறது வந்து அந்த ப்ரொஜெக்டருக்காக வந்து இவங்க தான் மெயின் அந்த உங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கான மெயினான ஆள். அடுத்தது வந்து இவங்க 2 பேருமே வந்து உங்களோட அதாவது வந்து சப் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் சம்மந்தமா ஏதாவது உங்களோட சூப்பர்வைசரோட ஏதாவது ப்ராப்ளம்னாலோ, அப்படி இல்லாட்டி ஏதாவது இன்கேஸ் எதுவும் இஷ்யூஸ்னா, நீங்க டைரக்ட்டா உங்களோட அந்த சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் இருக்கு மத்த சப்ஜெக்ட்க்கு மாரி இதுக்கும் மெயினா இருக்காங்க. அப்ப இதுல வந்து மெயினா டாக்டர் சுஜீவ் சாபுகோட்னையும் சப் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்கடையும் வந்து நேம மென்ஷன் பண்ணி அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் செய்றதுக்கு அப்ரூவல் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி சும்மா நாங்க அந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கண்டிப்பா உங்களோட இந்த லைன்ல வந்து இந்த பேராகிராஃப் உங்களோட சூப்பர்வைசரோட நேம போட்டு சூப்பர்வைசரோட சப்போர்ட்டிவ்னஸ வந்து கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணி இங்கன எழுதணும். ஸோ அடுத்த விஷயம் வந்து ஒரு சிலவங்க வந்து ஒரு கம்பெனிய அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு செக்டர் எடுத்திருந்தா, நீங்க யார்கிட்டயாவது அந்த செக்டருக்காக நீங்க அப்ரூவல் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஆர்கனைசேஷன வந்து நீங்க ஆர்கனைசேஷன பேஸ் பண்ணி செய்றதுக்கு, ரிசர்ச் செய்றதுக்கு அ அந்த ஆர்கனைசேஷன யூஸ் பண்ணியிருந்தா, அவர்கிட்ட அப்ரூவல் எடுத்திருந்தா கண்டிப்பா அதையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஆர்கனைசேஷன் செய்றதுக்காக வந்து நான் எங்கட அ எங்கட எங்கட வந்து சிடிஓ கிட்ட சீஃப் டெக்னிக்கல் ஆஃபிசர்ட்ட வந்து நான் அப்ரூவல் எடுத்திருந்தேன். ஸோ அதனால வந்து அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணேன். ஸோ முடிஞ்சா இத யாரும் அப்படி அப்ரூவல் எடுத்திருந்தா கண்டிப்பா அவங்களோட நேம மென்ஷன் பண்றது நல்லது. இது ஏன் நான் சொல்ல வாரேன்னு சொன்னா, இப்ப எனக்கு இந்த ரிசர்ச் ஃபைனல் முடிஞ்ச உடனே வந்து நான் இந்த ரிசர்ச் வந்து கண்டிப்பா என்ன சொல்றது? அந்த ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டிலலாம் அந்த ரிசர்ச் புக்ஸ பிரிண்ட் அவுட் போட்டு குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி நான் பிரிண்ட் அவுட் போட்டு எங்கட கம்பெனிக்கு வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ நான் ஹேண்ட் ஓவர் பண்றதுன்னு சொன்னா, நான் இப்ப எங்கட கம்பெனிய பத்தி நான் ரிசர்ச் செஞ்சிருக்கேன். நான் அதுக்காக அப்ரூவல் எடுத்திருக்கேன்னு சொல்லணும். அப்ரூவல் எடுக்காம அது எதுவும் செய்யாம நான் எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணா, அது அங்கன ஒரு என்ன சொல்றது? ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ற மாரி போயிரும். ஸோ அப்படி நாங்க அப்ரூவல் எடுத்து அப்படி செஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களோட கம்பெனிய பத்தி நான் ரிசர்ச் ஒண்ணு இப்படி செஞ்சிருக்கேன். ஸோ இந்த டேட்டாஸ பத்தி நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி, ஸோ இந்த ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் அ ஆ டிபார்ட்மென்ட்டுக்கோ அப்படி இல்லாட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் செய்ற யூனிட்ஸ் இருக்கும். ஒரு சில கம்பெனி இப்ப எங்கட கம்பெனிஸ்ல இருக்கு. ஸோ நான் அந்த இதுக்கு டிபார்ட்மென்ட்க்கு வந்து நான் சப்மிட் பண்ண முடியும். நான் கம்பெனிய பேஸ் பண்ணி செஞ்ச ரிசர்ச். ஸோ அவங்களுக்கு ஏதாவது இதுல டேட்டாஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது அவங்களுக்கு இதுல யூஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா எங்களோட ரிசர்ச்ச வந்து ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட கம்பெனி ஆர்கனைசேஷன்ல மினி லைப்ரரிஸ் இருந்தாலும், யாராவது ரிசர்ச் இப்படி செஞ்சிருந்தா, அவங்க விருப்பமானவங்க கொண்டு போய் ஹெச்ஆர்எம் என்ன சொல்றது அப்ரூவலோட மினி லைப்ரரியில வந்து பார்க்கறதுக்காக வைக்க முடியும். ஸோ இது அவங்களோட ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து செய்ற அதாவது அவங்களுக்காக ஒரு த்ரூக்காக என்ன சொல்றது, எங்கள க்ரௌத் பண்ணிக்கொள்றதுக்காக செய்ய வேண்டிய விஷயம் தான்.
அடுத்தது வந்து நாங்க சும்மா எங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, எங்களோட பேரண்ட்ஸோ யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தா, நாங்க அந்த விஷயத்த போடுவோம். ஆனா இதுக்காக வந்து இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த ரிசர்ச் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி எந்த நேம போடுறதோ, அந்த மாரி எந்த விஷயமும் செய்றது இல்ல. ஓகேயா? ஸோ இது வந்து நீங்க பொதுவா அந்த நாங்க போடணுங்கிறதுக்காக போடுறதுக்காக தான். ஸோ ஃபைனலி ஐ அம் கிராண்ட் தேங்க்ஃபுல் மை பேரண்ட்ஸ் ஹூ ஹெல்ப் மீ அண்ட் கன்டினியூ சப்போர்ட், என்கரேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு, ஸோ அப்படி சும்மா அந்த மென்ஷன் பண்ணி போடுறது. ஓகேயா? ஸோ அவ்வளவுதான் அடுத்தது. அப்ப இந்த அக்னாலெட்ஜ்மென்ட் முடிய, அடுத்த விஷயம் நாங்க என்ன செய்வோம்னா, டேபிள் ஆஃப் கன்டென்ட். ஸோ நீங்க டேபிள் ஆஃப் கன்டென்ட் வந்து சாப்டர் 1லயே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது டேபிள் ஆஃப் கன்டென்ட்னு சொன்னா, அதோட உள்ளடக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ அதில அந்த டேபிள் ஆஃப் கன்டென்ட்ல வந்து முதலாவது வந்து இப்ப நீங்க பார்க்கிறது டேபிள் ஆஃப் கன்டென்ட்ட தான் நாங்க முதலாவதா உள்ளடக்கியிருக்கோம். ஸோ பாருங்க, நாங்க அந்த டேபிள் ஆஃப் கன்டென்ட் வரக்குள்ள தான் நாங்க ரோமன் நம்பர்ஸ வந்து யூஸ் பண்றோம். அதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் வந்து ரோமன் இலக்கம் காணப்படவில்லை. அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ரோமன் இலக்கம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்றது வந்து டேபிள் ஆஃப் கன்டென்ட்ல. 2வது லிஸ்ட் ஆஃப் ஃபிகர். லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா வரைபடங்கள் அந்த மாரியான மென்ஷன் பண்ணக்குள்ள வந்து அத உள்ளடக்குறது தான் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். 3வது வந்து லிஸ்ட் ஆஃப் டேபிள். அப்ப நாங்க இந்த ரிசர்ச்ல ஏதாவது அட்டவணைகள் ஏதாவது உள்ளடக்கி இருந்தோம்னு சொன்னா, அந்த அட்டவணைய வந்து மென்ஷன் பண்றது. ஸோ அதுவும் அ என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ரோமன் நம்பர்ல தான் போகும். அடுத்தது வந்து சாப்டர் 1. சாப்டர் 1 பாருங்க, கண்டிப்பா நம்பர் 1ல இருந்து தான் தொடங்கணும். ஓகேயா? சாப்டர் 1 வந்து கண்டிப்பா வந்து
ஓகே. ஸோ அப்ப நாங்க வந்து இப்ப இந்த டேபிள் ஆஃப் கன்டென்ட் பார்த்தோம். ஸோ நார்மலா வந்து டேபிள் ஆஃப் கன்டென்ட் பார்த்தோம். டேபிள் ஆஃப் கன்டென்ட் முடிய அடுத்தது வந்து நீங்க லாக் ஷீட் வந்து அட்டாச் பண்ண முடியும்னு சொன்னேன். நான் லாக் ஷீட் வந்து அட்டாச் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ நீங்க செஞ்ச வரைக்கும் அதாவது சாப்டர் 1 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், இந்த சாப்டர் 1 அண்ட் 2 வரைக்கும் நீங்க டிஸ்கஷன் பண்ணியிருப்பீங்க சூப்பர்வைசரோட சப்மிட் பண்ணக்குள்ள. ஸோ அந்த லாக் ஷீட்ட போடலாம். சிக்னேச்சர் வந்து நான் சொன்னேன் தேவைப்படாதுன்னு சொல்லி. அதாவது வந்து ஒரு சில சூப்பர்வைசர் வந்து ஃபைனல் டைம்ல தான் ஃபுல்லா சிக்னேச்சர் பண்ணுவாங்க. ஒரு சில சூப்பர்வைசர் வந்து ஃப ஒவ்வொரு ஒரு சாப்டர் வைஸ் முடிய, ஒவ்வொரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் முடிய சைன் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது வந்து இந்த கொஸ்டினையர் வந்து நீங்க 3 சாப்டர் செய்யக்குள்ள தான் வந்து இதுக்கு அட்டாச் பண்ணணும். இப்பவே அட்டாச் பண்ண தேவையில்ல. ஸோ டோன்ட் வரி. அடுத்த விஷயம் வந்து நான் அடுத்த அடுத்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொன்னது என்னதுன்னு சொன்னா ஓகே. இங்க வந்து மென்ஷன் பண்றது தான் ஓகே. ரிசர்ச் டைம் பிளான். நீங்க ஆல்ரெடி வந்து டைம் பிளான் வந்து மென்ஷன் பண்ணியே இருப்பீங்க. ஸோ அந்த டைம் பிளானையும் வந்து நீங்க அந்த டைம் பிளான் அட்டாச்மென்ட்டையும் வந்து இதுக்குள்ள வந்து அப்லோட் பண்ண முடியும். இந்த அப்பெண்டிக்ஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த SPSSன்னு சொன்னோம். அதத்தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பேக்கேஜ் ஆஃப் சோஷியல் சயன்ஸ்ன்னு சொல்றது. ஸோ இது வந்து சாப்டர் 4 செய்யக்குள்ள தான் வந்து நீங்க எட் பண்ண முடியும். சாப்டர் 4 அண்ட் 5 கடைசியா தான் இத எட் பண்ணணும். அதாவது வந்து இந்த ரிசல்ட்ஸ் டேட்டா வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பயப்படவே வேணாம். இதெல்லாம் நான் A to Z ஒவ்வொரு அதாவது வந்து இங்க நான் ஓகே. ஸோ வந்து இங்க நான் கண்டிருக்க ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ல வந்து பாருங்க. ஸோ இது எல்லாமே மெத்தட் இந்த 4 பாயிண்ட் இது எல்லாமே இந்த PFAT அதாவது ஸ்ப்ரெட் ஸ்கால் ஃபில்ட்ன்னு சொல்லி இருக்க விஷயங்கள். இதுல இதுல சொல்றேன். சாப்டர்ல. ஓகே பாருங்க. இந்த ஸ்கேல் மெஷர்மென்ட்ன்னு சொல்லியிருக்கு. ரிலையபிலிட்டி டெஸ்ட் எப்படி பார்க்குறது? நார்மாலிட்டி டெஸ்ட் எப்படி பார்க்குறது? ஃபேக்டர்ஸ் அனலைஸ் KMO வேல்யூ எப்படி பார்க்குறது? மல்டிகோலினரிட்டி, டிஸ்கிரிப்டிவ் அனலைஸ், ரெசிடுவல் ஸ்டடிக்ஸ் எப்படி பார்க்குறது? கோரிலேஷன், மல்டிபிள் ரிக்ரியேஷன், மாடல் சம்மரி, ANOVA, ப பொசிஷன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து ரிசர்ச் மெத்தாலஜி சப்ஜெக்ட்ல வந்து நீங்க லெவல் 5 படிக்கும் பொழுது A to Z நல்ல தெளிவா படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ அப்படி யாருக்காவது கிளியர் இல்லாதவங்க வந்து அதாவது வந்து நான் குவான்டிட்டிவ் டெக்னிக் மேனேஜ்மென்ட் லெவல் 5ல வந்து படிச்சிருக்கவங்க இருப்பீங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்ல எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து A to Z சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ அப்படி தெரியாதவங்க வந்து நான் அதாவது இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு வந்து நான் ரிசர்ச் மெத்தாலஜி சப்ஜெக்ட்ட வந்து எக்ஸஸ் குடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுகள்லயும் வந்து நீங்க எல்லாம் A to Z கிளியரா நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். என்னென்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி. சரியா? இதுல வர இந்த மேக்ஸ் பார்ட்ங்க எல்லாமே வந்து நார்மலா வந்து எங்களுக்கு குவான்டிட்டிவ் டெக்னிக் மேனேஜ்மென்ட்ல தான் வாரது. சரியா? ஸோ அது வந்து நான் அலோட் பண்ணல. பிகாஸ் அது இன்னொரு மிஸ் தான் அந்த குவான்டிட்டிவ் டெக்னிக் சப்ஜெக்ட் எடுக்குறாங்க. ஸோ அதனால நான் அதுக்கு அலோட் பண்ணல. ரிசர்ச் மெத்தாலஜி வந்து நான் தான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். லெவல் 5 ஆக்களுக்கு. ஸோ அதனால அதுக்கு எக்ஸஸ் குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிசர்ச் செய்யக்குள்ள ஏதாவது டவுட்ன்னு சொன்னா நீங்க அத போயிட்டு பார்க்க முடியும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் அதாவது வந்து அந்த சாப்டர் வைஸ் ஏதாவது நாங்க அதுக்கான வரைபடங்கள் ஏதாவது போட்டிருந்தா கண்டிப்பா நாங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபிகர் வந்து நாங்க போடுவோம். ஆனா பட் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. போடுற படங்கள் வந்து நாங்க எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தோம். எந்த ஆவணத்துல வந்து அது எடுக்கப்பட்டதுன்னு. அதுக்குன்னு சொல்லி படங்கள் எல்லாம் போடலான்னு சொல்லி நாங்க நார்மலா அந்த அசைன்மென்ட் செய்ற மாரி ரிசர்ச் ப்ராஜெக்ட்க்கு வந்து படங்கள் எட் பண்ண வேணாம். தேவைன்டா மட்டும் பாருங்க நான் இதுல பெருசா படங்கள் எட் பண்ணியே இருக்க மாட்டேன். பாருங்க ஒரு 4, 5, 6, 7 படம் தான் மொத்த ப்ராஜெக்ட்க்குமே. டேபிள்ஸ் வந்து அப்படி இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து டேபிள்ஸ் வந்து இதெல்லாம் ரிசர்ச் அதாவது ரிசல்ட்ஸ் கண்ட டேபிள்ஸ்ங்க. ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ல இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு டேபிள்ஸ் இருக்கு. பாருங்க கிட்டத்தட்ட 16 டேபிள்ஸ் மட்டும் இருக்கு. 16 டேபிள்க்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நாங்க அந்த ரிசல்ட்ஸ்ல ஒவ்வொன்னா ரிசல்ட்ஸ் காண்றது. ஸோ அதே மாரி இதெல்லாம் டேபிள். ஸோ இதுவும் சாப்டர் வைஸ் சாப்டர் 2 இங்க சாப்டர் 2ல எந்த ஒரு டேபிளும் இல்ல. அப்ப நான் அங்கன போடவே தேவையில்ல. அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? அப்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்க இதுல எட் பண்ற அவசியமே தேவைப்படாது. ஃபைனல் டைம்ல தான் அப்ஸ்ட்ராக்ட் வந்து எட் பண்ணணும். ஸோ நீங்க சாப்டர் 1, 2, 3, 4 சப்மிட் பண்ணக்குள்ள 5 சப்மிட் பண்ணக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் தேவையில்ல. பட் நீங்க சப்மிஷன் பண்ண போக்குல அதாவது சம்டைம்ஸ் 5 வந்து சப்மிட் பண்ண போக்குல அப்ஸ்ட்ராக்ட வந்து இன்க்ளூட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா 4 சாப்டர் வரைக்கும் சப்மிட் பண்ண வரைக்கும் நீங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்ற விஷயத்த வந்து சப்மிட் பண்ண தேவையில்ல. அப்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் வந்து நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும்.
உங்களோட அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இந்த எப்ஸ்ட்ராக்ட்னு சொல்ற விஷயம் போட்டுருப்பாங்க. இது வந்து கடைசியா ஓவரால் அனலைசிஸ் பண்ணி போடுற விஷயம் தான் இந்த எப்ஸ்ட்ராக்ட்னு சொல்ற விஷயம். ஓகேயா? ஓகே. அப்ப இந்த சாப்டர் 1 எடுத்துக்கொண்டா, இது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். நீங்க தெரிவு செஞ்ச அந்த டைட்டிலுக்கு அமைய, நாங்க அந்த சாப்டர வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொண்டு போவோம். அப்ப இதுல வந்து பாருங்க, முதலாவது வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்னு சொல்ற பகுதிய நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்க அந்த சாப்டர்ல என்னத்த செய்ய போறோம்னு சொல்றத ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா குடுக்குறது தான். பாருங்க, இந்த சாப்டர்ல வந்து நாங்க பேக்ரவுண்ட பத்தி சொல்றோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட சொல்றோம். ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ், கொஸ்டின், scope of the study, significance of the study, limitation of the study and summary. இதுதான் நான் சாப்டர் 1ல சொல்றேன். அதே மாதிரி நான் சாப்டர் 2 எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா ஓகே. சாப்டர் 2 எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, நான் பாருங்க இந்த சாப்டர் 2 லிட்டரேச்சர் ரிவ்யூ த வேரியேஷன் வேரியபிள்ஸ் வித் மச் த மோர் டீட்டெயில்ஸ். நான் என்னென்ன எடுத்திருக்க வேரியபிள்ஸ பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிள்ஸ் எப்படி எங்களுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். எங்களோட ரிசர்ச்க்கு இந்த டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் வேரியபிள பத்தி கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாரி நாங்க அந்த ஒரு சாப்டர் முன்னுக்கு தொடங்க முன்னுக்கு அந்த சாப்டர பத்தி இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறோம். நாங்க இந்த சாப்டர்ல இந்த விஷயத்த தான் சொல்ல வரோம்னு சொல்லி. அப்ப இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டடின்னு சொன்னா, நீங்க அந்த செய்யற ரிசர்ச்ச பத்தி நீங்க இங்க வந்து பேக்ரவுண்ட் குடுக்கணும். அதாவது பின்புலம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த ரிசர்ச் வந்து உண்மையாலுமே வந்து செய்றதுக்கான ரீசன் இதுதான். அதாவது நீங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து இங்க வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகுற இஷ்யூஸ் என்னன்னு சொன்னா, இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டடின்னு சொல்றது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயம் தான். ஆனா 2மே டோட்டலா டிஃபரெண்ட். சரியா? 2மே வந்து சிமிலாரிட்டி இல்ல. ஃபுல்லாவே டிஃபரெண்ட்டா தான் இருக்கும். சரியா? மத்தது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பேக்கிரவுண்ட் ஆஃப் த ஸ்டடின்னு சொல்லக்குள்ள வந்து, உடனே இப்ப நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப முகாமைத்துவத்தின் பணிகள் 4 கேட்டாங்கன்னு சொன்னா, உடனே நாங்க முகாமைத்துவத்தின் பணிகள் 4 எழுத மாட்டோம். முகாமைத்துவம்னா என்னதுன்னு சொல்லி எழுதுவோம். முகாமைத்துவத்த பத்தி யாராவது அறிஞர்கள் சொன்ன கருத்து எழுதுவோம். இப்படித்தான் நாங்க அசைன்மென்ட்டோ, எக்ஸாமோ செய்வோம். சரியா? அதுதான் குட் அசைன்மென்ட் செய்றதுக்கோ, அப்படி இல்லாட்டி எக்ஸாம் செய்றதுக்கான குட் குவாலிட்டீஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அதே மாரி தான் இப்ப நாங்க இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டடி இந்த ரிசர்ச் செய்ய முன்னுக்கு நாங்க முதல்ல இப்ப நான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தி எடுத்திருக்கேன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரில. அப்ப நாங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன்னா வந்து அதாவது இங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரில வந்து எப்படி கருதப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு டீப்பான விஷயத்த வந்து சொல்லணும். அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க எம்ப்ளாயி மோட்டிவேஷன பத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா, எம்ப்ளாயி மோட்டிவேஷன பத்தி தற்காலத்துல என்ன மாரியான விஷயங்கள் சொல்றாங்க. அத சொல்லணும். அப்படி இல்ல ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா, ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ட பத்தி என்ன சொல்றாங்க? இப்ப அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப அதாவது அந்த அக்கவுண்ட் அக்யூரன்சிய பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ அந்த மாரியான ஒரு சின்ன ஒரு பேக்கிரவுண்ட் விஷயத்த வந்து குடுக்கணும். ஸோ இதுக்குள்ள இன்னொரு விஷயம் தான் இந்த பேக்கிரவுண்ட் ஆஃப் த ஸ்டடில வந்து நீங்க குடுக்கலாம். யாராவது ஆத்தர் ஏதாவது எந்த விஷயத்தாவது சொல்லியிருந்தா, கண்டிப்பா அவங்களோட நேம போட்டு, இயர போட்டு சொல்லணும். இங்கன நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்ப இத பாருங்க. இந்த விஜய் என். கிருஷ்ணவேணி 2018ஆம் ஆண்டு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தி அவங்க ஒரு அ ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு முன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்ப யாராவது ஒரு ஆத்தரோ அப்படி இல்லாட்டி யாராவது ஒரு ரிசர்ச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட நீங்க முன் வைக்கிறீங்கன்னா, முடியுமான்னு மட்டும் 2000க்கு அங்கால அதாவது 2000க்கு எபோவ் ஆற ஸ்டேட்மெண்ட்கள முன்வைங்க. அது ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாங்க 2000 அதாவது வந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நாங்க சிந்திக்கிறது வேறையா இருக்கும். 21ஆம் அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு இருந்த சிந்தனை கோட்பாடுகள் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். சரியா? இப்போ உதாரணம் சொல்லப்போனா, அப்ப வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் சொல்ற விஷயத்த எதிர்பார்த்த என்ன கிரைட்டீரியா வேறையா இருக்கலாம். 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் சொல்ற அந்த சிந்தனை, அத யோசிக்கிற விஷயம் கிரைட்டீரியா வந்து டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ அதத்தான் நான் இங்க சொல்ல வாரேன். ஸோ அதனால முடியுமான்னு மட்டும் 2000க்கு பிறகு உள்ள டேட்டா சரிங்க. இருந்துட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பழைய இயர்ல உள்ள டேட்டா போட்டா சரி. ஒரு சிலவங்களுக்கு வந்து இத மென்ஷன் பண்ணியே இருந்தாங்க சூப்பர்வைசர்மார் வந்து பழைய அ ஆத்தர் சொன்ன அதாவது வந்து ஆக ஓல்டான இது என்ன சொல்றது? ஆர்கியூமென்ட்டோ, ஸ்டேட்மென்ட்டோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்றேன். அப்ப நான் இங்க வந்து நீங்க எடுக்கிற அந்த டாபிக் ரிலேட்டடா பத்தி யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா, அந்த விஷயத்த வந்து நீங்க இந்த பேக்கிரவுண்ட் அதாவது இன்ட்ரோடக்ஷன்ல பேக்கிரவுண்ட் ஆஃப் ஸ்டடில வந்து நீங்க சொல்லலாம். ஓகேயா?
ஸோ அப்போ சொல்லும் பொழுது நீங்கள் அந்த டாபிக் அந்த சப்ஜெக்ட் ஏரியாவோட ரிலேட்டடான விஷயங்கள் தான் சொல்லணும். இப்போ இதில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டா அப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லலாம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷனை பற்றி சொல்லலாம். அதுவும் பார்க்கணும். இப்போ நான் இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் இங்கே மோட்டர் இன்சூரன்ஸை பற்றி தான் எடுத்திருக்கேன். அப்போ மோட்டர் இன்சூரன்ஸை பற்றி தான் சொல்லணும். நான் இங்கே வந்து ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸோ ஜென்ரல் இன்சூரன்ஸோ பற்றி சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து நான் இப்போ இந்த பேக்ரவுண்டில் வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ கம்பெனிகளுக்கு இடையில் இப்போ யாராவது ஆர்கனைசேஷனை பற்றி ஏதாவது செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இங்கே சார்ட் ஒன்று போட்டு காட்டலாம். ஓகே, இந்த ஆர்கனைசேஷனில் கடந்த 5 வருஷமாக எந்தெந்த அதாவது எவ்வளோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அந்த மாதிரின்னு சொல்லி. அந்த மாதிரியான டேட்டா உங்களுக்கு சோர்சஸ் எதுவும் மென்ஷன் பண்ணிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த விஷயத்த சொல்லலாம். ஸோ டேட்டா வந்து மென்ஷன் பண்ணக்குள்ள கண்டிப்பாக வந்து இப்போ இது வந்து டேபிள். அப்போ டேபிள் 1.1 இண்டஸ்ட்ரி ஃபிகர்னு சொல்லி அந்த டேபிளுக்கான ஹெட்டிங் கொடுங்க. ஸோ இந்த சோர்ஸை வந்து இந்த ஆதாரம் இந்த அட்டவணையை எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ நான் இந்த ஆதாரத்தை வந்து எங்கே எடுத்தேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஆகணும். சும்மா நீங்கள் கூகுளில் எடுத்தேன்னு சொல்லியெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணி சரி வராது. ஓகே. ஸோ நீங்கள் இந்த ரிசர்ச்க்கு தேவையான ஆதாரங்கள் தரவுகள் வந்து சரியா ப்ராப்பரான எவிடன்ஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து பாருங்க, இப்போ நான் இது வந்து H&B கம்பெனியை வந்து எடுத்தனையில ஸ்ரீலங்காவில் இன்சூரன்ஸ் மார்க்கெட் H&B ஜென்ரல் இன்சூரன்ஸில் எப்படி இருக்கு. ஸோ யாராவது ஆர்கனைசேஷனை பற்றி ரிசர்ச்சோடு செய்யறேன்னா அவங்க அந்த ஆர்கனைசேஷனை பற்றி வந்து இருக்கலாம். ஆர்கனைசேஷனோட ரிலேட்டடான இப்போ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, அப்படி இல்லாட்டி அந்த மோட்டிவேஷனல்னா அப்படி மோட்டிவேஷனல் எப்படி இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தான் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டடியில் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து படம். அந்த படமும் வந்து பாருங்க நான் எங்கே எடுத்திருக்கேன்னு சொல்லி H&B ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிடெட் சோர்சஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபிகர். இது என்னதுன்னு நீங்கள் இந்த படத்துக்கான ஒரு ஹெட்டிங்ஸையும் கொடுக்கணும். சும்மா இந்த படத்தை போட்டுட்டு ஏதாவது பொய்க்கு சாதாரணமாக ஹெட்டிங் ஒன்று எழுதவும் முடியாது. ஸோ அதுக்கு வந்து ரிலேட்டடான ஹெட்டிங்காகவும் இருக்கணும். சும்மா நான் இதை போட்டுட்டு H&B ஜென்ரல் இன்சூரன்ஸ் லோகோன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த H&B ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஓனர்ஷிப் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லித்தான். சரியா? ஸோ அதை தான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து அந்த கம்பெனிஸை பற்றி யாராவது எடுத்து செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்படி இல்லாட்டி இண்டஸ்ட்ரியை பற்றி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் ஷேர் கொடுக்கலாம், இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் ரேங்கை கொடுக்கலாம், பிராண்டிங்கை பற்றி பிராண்ட் என்ன ரேங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 1.3. அப்போ நான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் ப்ரெசன்டேஷன்லையும் கொடுத்துருக்கீங்க, ப்ரொபோசல்லையும் கொடுத்துருக்கீங்க. அதை அப்படியே நீங்கள் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதோடு இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன் டீட்டெயிலாக எட் பண்ண வேண்டி வரும். சரியா? சம்டைம்ஸ் இல்லாட்டி ப்ரொபோசலில் நீங்கள் நல்ல தெளிவாக எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அதே இதில் காப்பி பேஸ்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண பிறகு சூப்பர்வைசருக்கு வந்து எப்படியுமே சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணி அனுப்புவீங்க தானே. ஸோ அப்போ சூப்பர்வைசர் சொன்னானா இல்லை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட், அதாவது நீங்கள் இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்னால இன்னும் கொஞ்சம் எட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அவர் ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதை ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்கான தேவையான ஆதாரங்கள் வந்து நான் எங்கெங்கிருந்து எடுத்திருக்கேன். ஸோ அட்டவணை போட்டிருந்தா, வரைபடம் போட்டிருந்தா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை வந்து இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் வாரணையில் தான் நாங்கள் அந்த ரிசர்ச்சே வந்து செய்கிறோம். ஸோ அப்போ நாங்கள் நார்மலாக வந்து இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ ரிசர்ச் செய்கிறது அப்படி தான் ஒரு ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான். ஸோ எங்களை பொறுத்தளவில் வந்து நாங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்களா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து தீர்க்கிறதுக்கான வழியை தான் நாங்கள் இதில் சொல்லுவோம். ஓகே. ஸோ அதுக்காக தான் ரிசர்ச் செஞ்சு கொண்டு போகிறோம்னு சொல்லி எல்லாமே மென்ஷன் பண்ணுவோம். டேபிள்லாம் மென்ஷன் பண்ணக்குள்ள முடியுமான்னு மட்டும் இமேஜஸாக போடாமல் வந்து இது வேர்ட்லேயே வந்து டேபிள்லாம் க்ரியேட் பண்ணி டேபிளை போடுங்க. தயவு செய்து டேபிள் வந்து கிளியராக இதில் அதாவது டேபிள் வந்து நீங்கள் வேர்ட்லேயே வந்து டைப் பண்ணி டேபிளை வந்து போட பாருங்கள். ஓகே. இந்த இமேஜஸ் எல்லாம் போடக்குள்ளேயும் வந்து நல்லா ஐ ரியலைசேஷன், அதாவது வந்து இமேஜஸ்லாம் நல்லா கிளியராக இருக்கிற இமேஜஸை போடுங்க. அந்த மாதிரி எல்லாமே கிளியராக இருக்கணும். சரியா? ஸோ ஜூம் பண்ணக்குள்ளேலாம் இப்போ ஒருத்தவங்க ஜூம் பண்ணக்குள்ளேலாம் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால் சம்டைம்ஸ் வந்து அந்த இப்படி பெருசாக்குறது இப்படியெல்லாம் இல்லாமல் அந்த ஜூம்லாம் அந்த எல்லாமே ஓவராலாக வந்து கரெக்டாக வர மாதிரி
ஜூம் பண்றது. ஸோ அடுத்தது வந்து இந்த டேபிள் போர்டுக்குள்ள எல்லாம் முடியுமான்னு மட்டும் இந்த டேபிள்ஸ் எல்லாம் ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து போல்ட் பண்றது. ஸோ அடுத்தது வந்து அந்த டேபிள்ஸ்ல வந்து போடுற இந்த டேபிள் ஹெட்டிங்ஸா இருக்கலாம், ஸோ அந்த கொலம் ஹெட்டிங்ஸா இருக்கலாம், அதெல்லாம் வந்து போல்ட் பண்ணி ஒரு கலர்ல காட்டுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டா செஞ்சு கொள்ள பாருங்க. ஏன்னு சொன்னா நீட்டா பாருங்க. ஸோ இதுல இருக்க ஹெட்டிங் எல்லாமே வந்து ஒரு இந்த ஆஷ் கலர் மாதிரி யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் போடுறேன். சரியா? ஸோ ஃபைனலா நீங்க ஏதாவது டேட்டா வேல்யூ காட்டணும், அதை போல்ட் பண்ணி காட்டுறது. ஸோ அப்படி அதுகளையும் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியும் ரிசர்ச் கொஸ்டின்ஸ். அப்ப ரிசர்ச் கொஸ்டின்னு சொன்னா நாங்க என்னதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ உங்களோட அந்த ரிசர்ச் கொஸ்டின் வந்து 1.4 அதுக்குள்ள திரும்ப சப் டாபிக்ஸ் வருது. ஸோ சப் டாபிக் தான் 1.41ல மெயின் ரிசர்ச் கொஸ்டின் என்னது, 1.42ல ஸ்பெசிபிக் ரிசர்ச் கொஸ்டின். ஸோ இது நார்மலாவே தெரியும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எடுத்தவங்களுக்குன்னு சொல்லி சொன்னா தெரியும். அதாவது வந்து இங்கன்னா வாட் அப்படின்னு சொல்லித்தான் நார்மலாவே யூஸ் பண்ணுது. குவாலிட்டேட்டிவ்னு சொல்லித்தான் சொன்னாதான் நாங்க இந்த ஹவ் அப்படிங்கிற விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நீங்க குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் பொறுத்து இது மாறுபடும். நிறைய பேருக்கு வந்து சூப்பர்வைசர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வாட் பாவிக்கிறது எல்லாமே வந்து நாங்க நார்மலா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான், அதாவது என்னன்னு எவ்வாறு, யாது, எப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் வந்து நாங்க குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் யூஸ் பண்றது. பொதுவாவே குவான்டிடேட்டிவ்க்கு வந்து வாட் என்ன அப்படின்னு சொல்றது மட்டும்தான். ஸோ நாங்க இந்த ரிசர்ச் கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள நாங்க அந்த தயாரிச்ச வேரியபிள்ஸ் இருக்கு தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்ட அந்த வேரியபிள்ஸை வச்சு தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ரிசர்ச் கொஸ்டின் வந்து தயாரிப்போம். ஆனா இந்த மெயின் ரிசர்ச் கொஸ்டின் வந்து ஓவராலா அந்த எங்களோட ஹெட்டிங்கை வச்சு தான் நாங்க மெயின் ரிசர்ச் கொஸ்டின் கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்பெசிபிக் ரிசர்ச் கொஸ்டின் வந்து சொல்றது வந்து நாங்க தயாரிச்ச அந்த வேரியபிள்ஸ் இருக்கு, அந்த வேரியபிள் வச்சு ஒவ்வொன்றுக்குமே. ஸோ இதுல இருக்க வேரியபிள் பிராண்ட் இமேஜ், பிரைஸா இருக்கலாம், டேஞ்சிபிலிட்டியா இருக்கலாம், சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷனா இருக்கலாம். சம்டைம்ஸ் ப்ரொபோசல் யாரும் ஒழுங்கா செய்யல, அப்படி இல்லாட்டி ப்ரொபோசல் வந்து எங்களுக்கு சரியா குடுத்துக் கொள்ள முடியலன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்ல. ஃபைனல் ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க நல்லா பெர்ஃபெக்ட்டா செய்யுங்க. ப்ரொபோசல்ல உங்களுக்கு எந்த விதமான மார்க்ஸும் தரமாட்டாங்க. நீங்க செஞ்ச பிரசன்டேஷன்ல அதுலலாம் எந்த விதமான மார்க்ஸுமே இல்ல. ஸோ ஃபைனல் ப்ராஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. சம்டைம்ஸ் நீங்க யோசிக்கலாம், ஃபைனல்ல சாப்டர் 1 ஒழுங்கா செய்யாம, சாப்டர் 2 ஒழுங்கா செய்யாம, ஃபைனலா வந்து சாப்டர் 5 5வது சாப்டர வந்து நீங்க ஃபுல் ஓவராலா ஃபைனல் சப்மிஷன் பண்ணக்குள்ள எல்லா சாப்டரும் நல்லா ஏ டு இசட் அக்யூரேட்டா குடுத்தீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஃபைனலா கன்சிடர் பண்ணுவாங்க. சாப்டர் வைஸ் நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. சரியா? ஆனா அதுக்குன்னு சொல்லி ஒழுங்கா செய்யாம இருக்க வேணாம். சாப்டர் வைஸும் நல்லா அக்யூரேட்டா கரெக்ட்டா செஞ்சு கொடுங்க. ஏன்னு சொன்னா ஃபைனல் செய்யக்குள்ள நீங்க எக்ஸாமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர்லாம் சேர்த்து எக்ஸாம் வைக்க தொடங்கிட்டா உங்களுக்கு இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட்டும் செஞ்சு கொள்ள கஷ்டமா போயிரும். அதனால வந்து அந்தந்த டைம்லயே வந்து அந்தந்த சாப்டர வந்து ஏ டு இசட் கிளியரா செஞ்சு முடிக்க பாருங்க. ஓகேயா? அடுத்து ஒரு சிலவங்க வந்து இந்த ரிசர்ச் கொஸ்டின், இந்த ஸ்பெசிபிக் ரிசர்ச் கொஸ்டின்லாம் எழுதுறவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து வேரியபிள்ஸை யூஸ் பண்ணாம எழுதியிருப்பாங்க. ஸோ அதுவும் பிரச்சனையே இல்ல. அடுத்தது ஒப்ஜெக்டிவ். அப்போ ஒப்ஜெக்டிவ்னா நாங்க என்னதுன்னு சொல்லி சும்மா ஒரு ஜஸ்ட் விஷயத்த வந்து குடுத்துட்டு, ஸோ அதுலயும் வந்து ஜெனரல் ரிசர்ச் ஒப்ஜெக்டிவ் 1.51, 1.52ன்னு ஸ்பெசிபிக்ன்னு சொல்லி இருக்கு. இந்த இதுகள் வந்து பாருங்க, அதே அந்த கொஸ்டினே தான் நான் இங்க ஒப்ஜெக்டிவா மாத்தி எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் இங்க டூ ஐடென்டிஃபைன்னு சொல்லிட்டு வரும். டூ எக்ஸ்ப்ளோர், டூ ஐடென்டிஃபை அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் ரிசர்ச் மெத்தடாலஜில வந்து கிளியரா சொல்லிக் குடுத்துருக்கேன். எப்படி ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணணும், எப்படி ரிசர்ச் கொஸ்டின் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. சரியா? நார்மலா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் 4, 5 ஃபைனல் ரிசர்ச் ப்ரொபோசல்லையும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லாம நீங்களா தேடின ரிசர்ச் ப்ரொபோசல், ஃபைனல் ரிசர்ச்லயும் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். நான் உங்க எல்லாருக்குமே வந்து ரிசர்ச் செய்ய முன்னுக்கே சொன்னேன். ஒரு ரிசர்ச் ஒண்ணு கண்டிப்பா வச்சுக்கொள்ளுங்க. அத பேஸ் பண்ணி செய்றதுக்கு. ஸோ அதுல இருக்க விஷயத்த வந்து எட் பண்ணி சரியா செய்றதுக்கு. மத்த ரிசர்ச் எதுனாலும் ப்ரொபோசலோ, மத்த ஃபைனல் ரிசர்ச் எதுனாலும் சூப்பர்வைசர் கேட்டா நீங்க அவருக்கு தாராளமா சென்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஒரு ரிசர்ச் உங்களோட கைவசம் வச்சுக்கொள்ளணும். எந்த ரிசர்ச்ச வந்து பார்த்து செய்றீங்கன்ட்டு சொல்லி. சரியா? நார்மலா நான் நெனைக்கிற மாரி இந்த ரிசர்ச் வந்து உங்களோட யாருக்குமே வந்தில்ல. ஸோ சிங்கள மீடியம் ஆட்களுக்கு வந்து போயிருக்கு இந்த ரிசர்ச். ஸோ அவங்க வந்து இப்ப இந்த ரிசர்ச்ச பேஸ் பண்ணி தான் அவங்க செஞ்சு கொண்டு போறாங்க. சரியா? ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா. சம்டைம்ஸ் உங்களோட சூப்பர்வைசர்மார் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி யாராவது செஞ்சவங்களோட ரிசர்ச் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க செஞ்சிருக்க மெத்தடையும் பாருங்கன்னு சொன்னா நல்ல ரிசர்ச் தான் நார்மலாவே வந்து அப்படி அனுப்புறதுன்னு சொல்லி சொன்னாலும் வந்து எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ரிசர்ச்ச வந்து ஆ ஜூனியர்ஸ்க்கு வந்து அலோட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல நாங்க இயலாது விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க அலோட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ
அதனால வந்து உங்களுக்கு அப்படி யாராவது உங்களோட சீனியர்ஸ் ரிசர்ச் எதுவும் காட்டியிருந்தா கண்டிப்பா அந்த ரிசர்ச்சை வாங்கி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, பார்த்து ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? ஸோ கிளியரா அதை ரீட் பண்ணி அதுல இருக்க விஷயங்கள் சம்டைம்ஸ் எந்த ரிசர்ச்ல இல்லாத விஷயங்கள் அதுல இருந்தா அதையும் எட் பண்ண பாருங்க. ஓவராலா நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபைனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒண்ணு குடுக்குறது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஆப்ஜெக்டிவ் வந்து நார்மலா குவான்டிடேட்டிவ் பொறுத்தளவுல வந்து நாங்க ரிசர்ச் கொஸ்டின் என்ன கிரியேட் பண்ணணுமோ அதே பேஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்டிவும் இருக்கும். அப்படி இல்லாட்டி நார்மலா வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி. அதாவது வந்து நாங்க ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடின்னு சொல்லும் பொழுது வந்து, இது வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, நான் இந்த ரிசர்ச் வந்து செய்றதுக்கான வந்து அதாவது வந்து என்ன சொல்றது? மெயினான விஷயமே என்னதுக்காக நாங்க இந்த நோக்கம். அதத்தான் ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடின்னு சொல்றது. சரியா? இப்ப பாருங்க இது அதாவது வந்து இதோட ஸ்கோப் வந்து என்னதுன்னு சொன்னா, HNB ஜெனரல் அதாவது கஸ்டமர் சர்டிஃபை HNB மோட்டார் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இன் ஸ்ரீலங்கா. It will find the impact of provide the certification brand image with the impact of price, tangibility, sales, promotional activities, customer certification, insurance. The relationship between the insurance and insured its customer will be with the knowing more about the customer perspective. அப்ப நான் இந்த மெயினான ஸ்கோப் என்னது HNB ஜெனரல் இன்சூரன்ஸ்ல வாடிக்கையாளர் திருப்தியில செல்வாக்கு செலுத்துற காரணியை கண்டறியதான் இந்த மெயின் ஸ்கோப்பா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தை மென்ஷன் பண்றோம். சரியா? அடுத்தது சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த ஸ்டடின்னு சொன்னா இந்த ரிசர்ச் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கூட நாங்க இங்க மென்ஷன் பண்றது தான். சரியா? சிக்னிஃபிகேஷன் ஸ்டடி பாருங்க, நான் இந்த ரிசர்ச் செய்யறதால வந்து எங்களோட கம்பெனிக்கு வந்து ரொம்ப யூஸா இருக்கும். will provide the empirical support management strategic decision. அதாவது அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்சூரன்ஸ் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பாருங்க, இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடி டிசிஷன்ஸ் HNB ஜெனரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஆப்பரேஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த ஸ்டடின்னு சொன்னால் யாருக்கு வந்து அவங்களோட ரிசர்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது மோட்டிவேஷன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க எம்ப்ளாய்க்கு, அப்படி இல்லாட்டி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஆஃப் தி ஸ்டடியா இருக்கும்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாருக்குமே காமனா தான் இருக்குது. இந்த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த ஸோ நீங்க இதுல இருக்க இந்த விஷயத்த கூட மாத்துனா மட்டும் கூட போதும். இந்த ஹெட்டிங் இந்த HNB GMO இன்சூரன்ஸ் அதுகள மாத்துனா கூட போதும். இந்த ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி, சிக்னிஃபிகன்ட் ஆஃப் தி ஸ்டடி. இந்த ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஜெனரல் ஆப்ஜெக்டிவ் வந்து குவான்டிடேட்டிவ்ல வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி செய்றவங்களுக்கு இதுல வந்து அந்த வேரியபிள்ஸ மட்டும் மாத்துனாலும் எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த ப்ராப்ளமும் பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டடியும் வந்து மட்டும் தான் ஃபுல்லா நீங்க யோசிச்சு உங்களோட கிளியரான டேட்டா வச்சு செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்தது பாருங்க, நான் சொன்னேன் தானே ஒவ்வொரு சாப்டர் முடியக்குள்ளேயும் வந்து சாப்டர் சம்மரைஸ் வந்து நாங்க கண்டிப்பா எட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சாப்டர் சம்மரைஸ்ல வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் ஹெல்ப் டு ஃபைண்ட் த ஐடியா இம்ப்ரூவ் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இந்த HNB GI மோட்டார் இன்சூரன்ஸ். ஸோ நாங்க அடுத்தது அந்த சாப்டர் சொல்லக்குள்ளேயே வந்து இப்போ நாங்க ஒரு புக் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கிறது என்னது, நாங்க அடுத்தது என்ன சொல்ல போறோம்னு சொல்றது தான் ஆர்வமா இருக்கும். ஸோ அதைத்தான் நான் இங்க வந்து mention பண்ணிருக்கேன். In the next chapter there is more elaboration about the literature review which include the dependent and independent variables. சாரா மாதிரி சார்ந்த மாதிரியை பத்தி தான் நல்லா சொல்ல போறேன்னு சொல்றேன். ஓகே. அப்ப இந்த செகண்ட் எடுத்துக்கொண்டாலும் இந்த 2வது சாப்டர் எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, அதுலயும் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ரிவ்யூ ஆஃப் த தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இந்த தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். இந்த மெயின் ரிசர்ச் ஹெட்டிங் என்னது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் மோட்டார் இன்சூரன்ஸ். அப்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் பத்தி சொல்லணும். அடுத்தது இன்சூரன்ஸை பத்தி சொல்லணும். இன்சூரன்ஸ்ல நான் எதை பத்தி சொல்லணும், கூடுதலா வந்து இன்சூரன்ஸ்னா என்னது, ஜெனரல் இன்சூரன்ஸ்ல வர மோட்டார் இன்சூரன்ஸ்னா என்னதுன்னு சொல்லி. அடுத்தது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் மோட்டார் இன்சூரன்ஸ். இது 2 கண்டென்ட்டையும் வந்து சேர்த்து சொல்லணும். இப்போ நார்மலா வந்து சொல்லலாம், இப்போ ஒருத்தவங்க HRMல வந்து செய்றவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் பத்தி சொல்லலாம். அடுத்தது வந்து அவங்க சொல்லலாம் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அப்ப இங்க கஸ்டமர் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன், அடுத்தது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன் இன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அப்படித்தான் போடணும். அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி வேற இப்போ ஃபைனான்ஷியல் எடுத்துக்கொண்டா ஃபைனான்ஷியல் அந்த நீங்க எடுத்திருக்க ஹெட்டிங்க்கு மாறி நீங்க அது 2யும் செப்பரேட் சொல்லிருப்பீங்க. நான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், இன்சூரன்ஸ், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன். அப்படி இல்லாட்டி என்னது, எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து மோட்டிவேஷனல் லெவல். ஸோ அப்படி ஹெட்டிங்கை வந்து நீங்க 2ஆ டிவைட் பண்ணிட்டு திரும்ப அந்த 2 ஹெட்டிங்கையும் சேர்த்தும் நீங்க இங்கே சொல்லணும்.
அடுத்தது வந்து ரிவ்யூ ஆஃப் த ரிலேட்டட் ஸ்டடி. அப்ப ரிலேட்டட் ஸ்டடின்னு சொல்லி சொன்னா, ஸோ உங்களோட ரிசர்ச் வந்து நீங்க மட்டும் தான் நீங்க சொல்லியிருக்கலாம் ப்ராப்ளம். அதாவது ரிசர்ச் ப்ராப்ளத்துல நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இந்த ரிசர்ச் வந்து இதுவரைக்கும் இங்க யாருமே செஞ்சில்லன்னு சொல்லி. சோ அப்ப நான் இங்க வந்து இந்த ரிவ்யூ ஆஃப் த ரிலேட்டட் ஸ்டடில வந்து சொல்லணும். அதுக்கான நான் ஆதாரத்த சொல்லணும். ஸ்ரீலங்கால வந்து இந்த மாரியான ரிசர்ச்கள தான் செஞ்சிருக்கிறாங்க. சோ நான் செய்ய வேண்டிய இந்த ரிசர்ச்ச வந்து யாரும் செஞ்சில்லன்னு சொல்லி. அதுக்கான ஆதாரத்த வந்து தான் நான் இங்க ரிவ்யூ ஆஃப் த ரிலேட்டட் ஸ்டடீஸ்ல வந்து குடுப்பேன். அடுத்தது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அப்ப அதாவது வந்து இப்பதான் நீங்க அந்த வேரியபிள்ஸ் அதாவது இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப ஏதாவது ஒரு காரணிய பாதிக்கக்கூடிய காரணிகள் ஏதாவது ஒரு விஷயத்த பாதிக்கக்கூடிய காரணிகள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த காரணிகள தான் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணி கொண்டு போவேன். அடுத்தது வந்து கேப். இப்ப இங்க ரிசர்ச் கேப்ப பத்தி நான் சொல்லணும். அதாவது வந்து இப்ப எந்த ரிசர்ச் இப்ப இதுவரைக்கும் இவ்வளவு ரிசர்ச் இப்ப நாங்க செய்ற ரிசர்ச் வந்து யாருமே செஞ்சில்லன்னு சொல்ல முடியாது. செஞ்சிருப்பாங்க. ஆனா, அதிலயும் ஒரு கேப் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இப்ப நான் இங்க எடுத்திருக்க இந்த இப்ப நீங்களே இந்த ரிசர்ச் எடுத்து இங்க இருக்க இந்த ஃபேக்டர்ஸ் இல்லாம வேற ஃபேக்டர்ஸ போட்டு செஞ்சா, நீங்க ரிசர்ச் கேப்ன்னு என்னத்த ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதாவது அவர் எடுத்திருக்க கேப் வந்து அதாவது அவர் எடுத்திருக்க ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பிராண்ட் இமேஜ், பிரைஸ், டாங்கிபிலிட்டி, சேல்ஸ் ப்ரமோஷன் மட்டும் தான். நான் எடுத்திருக்க ஃபேக்டர்ஸ் வந்து டிஃபரெண்ட். சோ இதுதான் எந்த ரிசர்ச் கேப்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்க சொல்லலாம். இப்ப நான் இதுல எடுத்திருக்கேன் மோட்டார் இன்சூரன்ஸ பத்தி தான். நீங்க செய்யலாம் சம்டைம்ஸ் வந்து நான் மோட்டார் இன்சூரன்ஸ பத்தி செய்யலாம். அப்படி இல்லாட்டி லைஃப் இன்சூரன்ஸ பத்தி சொல்லலாம். ஸோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்ட விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க நான் மோட்டார் இன்சூரன்ஸ பத்தி செஞ்சிருக்கேன். ஆனா அவரு வந்து நான் நீங்க வந்து அ ஜ லைஃப் இன்சூரன்ஸ பத்தி செய்றீங்க. ஸோ தட்ஸ் வை ரிசர்ச் கேப்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து இப்ப நாங்க இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லி செய்றது. ஸோ அடுத்தது வந்து சாப்டர் சம்மரின்னு சொல்லி வரும். ஓகேயா? சரி. இப்ப நாம சாப்டர் 2க்கு போவோம். சாப்டர் 2ல வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, அதே மாரி இந்த சாப்டர் பாருங்க அண்ட் ரிலேஷன்ஷிப்ப வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி. அடுத்தது வந்து பாருங்க ரிவ்யூ த தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது வந்து தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப இத வந்து இப்ப இப்ப நான் இந்த ரிசர்ச் வந்து உண்மையாலுமே வந்து பிராக்டிகலா தான் எங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப தியரிட்டிக்கலா எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல. அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் சொல்றது வந்து எங்களுக்கு வந்து பிராக்டிகலா நாங்க பார்க்குற விஷயம் தான். தியரிட்டிக்கலா அந்த விஷயத்த வந்து நாங்க ரிசர்ச்ல வந்து பார்க்கணும். அதத்தான் இங்க நான் சொல்றது. ரிவ்யூ த தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி. இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு பிராக்டிகலா இருக்குது. பிராக்டிகலா அந்த ப்ராப்ளம். ஆனா நீங்க அத வந்து எப்படி நீங்க இப்ப நாங்க சொல்லுவோம் தியரிட்டிக்கலா என்னதான் தியரி படிச்சு வேலைல உங்களுக்கு பிராக்டிகலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுல வருது? அந்த பிராக்டிகல்ல தான் வருது. அதே மாரி தான் இப்ப நாங்க இங்க சொல்றோம். எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்க ப்ராப்ளம் வந்து பிராக்டிகலா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிறீங்க. அத நீங்க எப்படி தியரிட்டிக்கலா அப்ளை பண்றீங்கன்னு சொல்றத தான் இங்க ரிவ்யூ ஆஃப் த தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லி சொல்றது. பாருங்க the section present in the deep investigation variance theoretical and conceptual elements related factor இதுவும் வந்து காமனான விஷயம் தான். ஸோ எல்லாருக்கும் வந்து இது காமனான இந்த ரிவ்யூ ஆஃப் தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றது வந்து காமனான விஷயம் தான். இட் shows a knowledge of the necessary topic matter in the accordance with the theoretical conceptual framework who also consistently aided the stream the current research investigation. அப்ப இந்த ரிவ்யூ ஆஃப் த தியரிட்டிக்கல் பிராக்டிஸ்னா சரி. நான் இத எப்படி தியரிட்டிக்கலா வந்து நான் இத ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்றத தான் அங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்தது நான் என்ன சொன்னேன்? அப்ப நாங்க எடுத்திருக்க டாபிக் என்னது இப்ப? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி இல்லாட்டி எம்ப்ளாயி மோட்டிவேஷன். அப்படி இல்லாட்டி எம்ப்ளாயி ட்ரெய்னிங், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தி எடுத்திருப்போம். சோ அப்படி இல்லாட்டி அ என்னது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஹெட்டிங்கா நாங்க எடுத்திருப்போம். சாரி. ஸோ, அப்ப அத வந்து நீங்க இங்கன போடணும். ஸோ, இப்ப நீங்க போடக்குள்ளயும் நாங்க சொன்ன மாரி அந்த யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா, யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ட முன் வச்சிருந்தா, கண்டிப்பா நாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்கள முன் வச்சு செய்யணும். ஸோ, வேர்ட் கவுண்ட்டையும் பார்த்துக் கொள்ளணும். லிட்டரேச்சர் ரிவ்யூ எழுதும் பொழுது. முடியுமான்னு மட்டும் இந்த லிட்டரேச்சர் ரிவ்யூல வந்து நெறைய பேர் சொன்ன விஷயங்கள வந்து போடுங்க. பாருங்க, இப்ப நான் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கோட்லர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நெஜி சேஃபன் சொல்றாங்க. பாருங்க, பிசோமேன் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே பாருங்க நெறைய பேர் அடுத்து இவர் வந்து ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாரி சொல்லியிருக்கலாம். ஒரே ஆத்தரா இருக்கலாம், ஒரே ரிசர்ச்சரா இருக்கலாம், வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணேன். சரியா? ஸோ இது வந்து நீங்க ஒவ்வொரு ரிசர்ச்ல சொன்னத தான் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணுமே தவிர, நீங்களா ஒரு கருத்த உருவாக்கி மென்ஷன் பண்ண முடியாது. சரியா? லிட்ரேச்சர் ரிவ்யூல அத நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ அதுதான் இங்கன மெயினா சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்தது
அடுத்தது இன்சூரன்ஸ பத்தி. அப்ப நான் எடுத்திருக்க நீங்க டாபிக் இப்ப மோட்டிவேஷன பத்தினா, நீங்க என்ன மோட்டிவேஷன பத்தி சொல்லணும். ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் பத்தினா, ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் பத்தி சொல்லணும். ஸோ அதுதான் இங்கன மெயினா நீங்க சொல்ல வேண்டியது. அக்கவுண்ட்ஸ் அக்யூரன்சிய பத்தி சொல்றீங்கன்னா, அப்ப அக்கவுண்ட் அக்யூரன்சிய பத்தி நீங்க அங்கன இன் டீட்டெயிலா சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நாங்க இங்கன வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகே இந்த ஒருத்தர் இந்த மாரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்க இப்ப இன்சூரன்ஸ பத்தி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ வந்து எப்படி 2ஆ டிவைட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஏன் நான் இத 2ஆ டிவைட் பண்ணி காட்டுனா, ஏன்னு சொன்னா, நான் சொல்ல வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் வந்து இருக்கிறது இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ்க்குள்ள. ஸோ அந்த விஷயம் அந்த ரிசர்ச்ச வாசிக்கிறவங்களுக்கு தெரியணும். இவர் வந்து இன்சூரன்ஸ் இதுதான் இப்படித்தான் இன்சூரன்ஸ் 2ஆ டிவைட் ஆகுது. ஸோ இப்ப சர்டிஃபிகேஷன் எம்ப்ளாயி மோட்டிவேஷன்னா, எம்ப்ளாயி மோட்டிவேஷன், ஃபைனான்ஷியல் மோட்டிவேஷன் இருக்கு, நான் ஃபைனான்ஷியல் மோட்டிவேஷன் இருக்கு. ஸோ ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் தான் ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் இருக்கு, ஆஃப் தி ஜாப் ட்ரெய்னிங் இருக்கு. ஸோ எப்ரசல்ன்னு சொல்லக்குள்ள எப்ரசல்ல வந்து இந்த வேரியஸ் டைப் ஆஃப் எப்ரசல்ஸ் இருக்கு. ஸோ அப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணி கிளியரா காட்டணும். ஸோ அதத்தான் இங்க சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து அந்த 2 விஷயத்தையும் வந்து சேர்த்து வச்சு நாங்க அங்கன ஒரு ஐடியாவ அவங்களுக்கு குடுக்கணும். ஓகே இப்ப நாங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தாச்சு, மோட்டார் இன்சூரன்ஸ பத்தி பார்த்தாச்சு. சரி இந்த ஓவராலா இந்த 2 டாபிக்கையும் வந்து பேஸ் பண்ணி தான் எங்க ரிசர்ச் டைட்டிலே இருக்கு. எங்க ரிசர்ச்ச நாங்க செஞ்சு கொண்டு போறோம். அப்ப அந்த 2 டாபிக்கையும் சேர்த்து நாங்க யார் என்னென்ன மாரியான விஷயங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லி நாங்க சொல்லணும். ஓகே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட்டார் இன்சூரன்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி ஒருத்தவங்களோட அப்சர்வேஷன் இருக்கு. ஸோ அந்த மாரியானத தான் நான் இங்கன சொல்றேன் 2.5ல. அடுத்தது ரிவ்யூ ஆஃப் த ரிலேட்டட் ஸ்டடி. அப்ப ரிவ்யூ ஆஃப் த ரிலேட்டட் ஸ்டடில வந்து இப்ப நாங்க நெறைய ஆர்டிகிள் படிச்சிருக்கலாம். ஆனா வந்து நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த குமாரி திசாநாயக்கன்னு சொல்லி ஒருத்தவங்க ரிசர்ச் செஞ்சிருக்காங்க. ஆர்.எம். மதுமாஞ்சலி. இவங்க வந்து நான் நெனைக்கிற மாரி ஓகே. இந்த மதுமாஞ்சலின்னு சொல்றவங்க, எங்க ஓப்பன் யூனிவர்சிட்டில செஞ்ச ரிசர்ச் ஒண்ணு எடுத்து தான் அதாவது வந்து எங்க ஓப்பன் யூனிவர்சிட்டில அதாவது அவங்க எடுத்திருக்காங்க ரிசர்ச் என்னதுன்னு சொல்லி சொன்னா என்னது? ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ பத்தி எடுத்திருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தியே தான். ஸோ நான் அந்த ரிசர்ச்ச வந்து நான் இங்க பயமில்லாம நான் போட்டேன். ஏன்னு சொன்னா, எனக்கு எந்த ரிசர்ச் வந்து டோட்டலாவே டிஃபரண்டா தான் இருக்கு அவங்களோட. ஸோ நான் அவங்களை நான் அப்ப கேம்பஸ் வெப்சைட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எனக்கு காட்டுறதுக்கு இது கூட ஒரு எவிடன்ஸா இருக்கும். ஓகே. ஸோ அதே மாரி இப்ப நான் இங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 5 பேர் சொன்னது. 1, 2, 3 4 பேர் சொன்னத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அந்த இந்த ரிவ்யூ ஆஃப் த ரிலேட்டட் ஸ்டடி. ஓகே நாங்க எங்கட ரிசர்ச் செய்ய முன்னுக்கு நாங்க ரிலேட்டட் ஸ்டடீஸ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோமா? ஸோ நான் வேற யாரும் இதே மாரி ரிசர்ச் செஞ்சிருந்தா அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்கோமா? ஸோ அப்ப அவங்களோட நேம போட்டு, ஸோ அவங்க எப்ப பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க என்ன விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிவ்யூ த ரிலேட்டட் ஸ்டடி வந்து நார்மலா வந்து நாங்க எப்படி பார்க்கிறோம்ன்னு சொன்னா, யாராவது ஏற்கனவே செஞ்சிருந்த ரிசர்ச் இருந்தா, அந்த ரிசர்ச்ல அவங்க கன்க்ளூஷன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அந்த கன்க்ளூஷன வந்து நாங்க இங்கன மென்ஷன் பண்ணலாம். ஓகேயா? அதத்தான் வந்து நீங்க இங்கன சொல்ல வேண்டி இருக்கும். சரியா? ஸோ அவங்க இந்தந்த விஷயத்த தான் வந்து எடுத்துக்கொண்டு பேசுறாங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஆதாரத்தோட முன்வைக்கிறது. இதுதான் ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் ஸ்டடின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங். இப்ப தான் வந்து நாங்க அந்த சொல்றோம். நாங்க அந்த தெரிவு செஞ்ச பிரச்சனைக்கு வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்னதுன்னு சொல்லி. ஸோ அந்த காரணிகள். ஸோ பிராண்ட் இமேஜ். அப்ப அந்த பிராண்ட் இமேஜ்னா என்னதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து உங்களோட பிரசன்டேஷன்ல போடுங்க. ப்ரொபோசல்லயும் நீங்க இந்த விஷயங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட வந்து நீங்க அடிஷனலாவும் இத லிட்டரேச்சர் ரிவ்யூல எட் பண்ண வேண்டி வரும். ஸோ அப்ப இந்த பிராண்ட் இமேஜ பத்தி இது என்ட முதலாவது வேரியபிள பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங்ன்னு சொல்லும் பொழுது, நாங்க அதுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த தாக்கம் மாறிகள். இதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து, அ
என்ன சொல்றேன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அடுத்தது பிரைஸ பத்தி யாராவது சொல்லிருந்தா ஸோ பாருங்க, நான் சொன்னேன் தானே ஒரு இடத்துல வந்து 1988, 91, 96 ஸோ இடைக்கிட அந்த பழைய வருஷங்களும் போடலாம். ஆனா ஆக கூடுதலா பழைய வருஷங்கள்ல யாரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருந்தது போட்டது முடியுமான்னு மட்டும் குறைச்சு கொள்ளுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வேரியபிள்ஸ் எடுக்கக்குள்ள வந்து நெறைய பழைய ஆட்கள் சொன்ன விஷயங்கள் தான் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துச்சு. ஸோ அதுலயும் வந்து பாருங்க 2002, 2008, 2000 நான் ஸோ கொஞ்சம் அங்கன பேலன்ஸ் பண்ணி போட்டு இருக்கேன். ஸோ அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த வேரியபிள பத்தி அதே மாரி தான் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அகைன் 4வது வேரியபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள்ஸ் நான் இங்க சொல்லக்குள்ள ஒரு விஷயம் சொல்லணும். சம்டைம்ஸ் நீங்க பிரசன்டேஷன் செய்யக்குள்ள வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த வேரியபிள் பெரிய கான்செப்ட்டா இருக்கு. ஸோ அதனால அந்த வேரியபிள எடுக்க வேணாம்னு சொல்லி. அப்படி எடுக்க வேணாம்னு சொன்னா, தயவு செய்து உங்களோட சூப்பர்வைசரோட கழிச்சுட்டு அந்த வேரியபிள வந்து இக்னோர் பண்ணுங்க. முடியுமான்னு மட்டும் அதுதான் நான் சொல்றது. நாங்க ஒரு பிரசன்டேஷன் செய்யக்குள்ள, ப்ரொபோசல் செய்யக்குள்ள ஒரு 5 வேரியபிள் கொண்டு போறது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, நாங்க ரிசர்ச் செய்யக்குள்ள குறைஞ்சது ஒரு 4 வேரியபிள் எடுத்து சரி செய்யணும். ஏன்னு சொன்னா, நாங்க 4 வேரியபிள் எடுத்து செய்யும் பொழுது தான், சாப்டர் 4வது செய்யக்குள்ள வந்து குறைஞ்சது 3 வேரியபிள் தான் அக்செப்ட் ஆகும். அதாவது நாங்க சில கால்குலேஷன்லாம் செஞ்சு, எங்களோட ரிசர்ச்க்கு உண்மையாலுமே வந்து சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லக்குள்ள வந்து 3 வேரியபிள்ஸ் அப்படி இல்லாட்டி, சிலவங்களுக்கு வந்து அ 4 வேரியபிள்ஸுமே சப்போர்ட் பண்ணாம போயிரும். அப்படி சப்போர்ட் பண்ணாட்டி, நீங்க செஞ்ச ரிசர்ச் ஃபுல்லாவே பிழைன்னு சொல்லி தான் அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னா, உங்களோட ரிசர்ச் வந்து உங்களோட சப்போர்ட் பண்ணல. நீங்க தெரிவு செஞ்ச எந்த ஒரு வேரியபிளும் உங்களோட ரிசர்ச்க்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப நீங்க ரிசர்ச் பண்ணக்குள்ள நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாமே ராங். உங்களோட ரிசர்ச் ஃபுல்லா 0 வேல்யூன்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நாங்க எடுக்கிற வேரியபிள்ஸ் வந்து நல்ல அக்யூரேட்டா உங்களோட ரிசர்ச்க்கு வந்து எவ்வளோ ரிலேட்டடா வேரியபிள்ஸ் எடுக்க முடியுமோ, அந்த வேரியபிள்ஸ எடுக்கணும். குறைஞ்சது 4 வேரியபிள்ஸ் அப்படி இல்லாட்டி 5 வேரியபிள்ஸ் தான். அதை விட கூடுதலா எடுக்கவே வேணாம். எடுத்தீங்கன்னு சொன்னா 4வது சாப்டர்லாம் செய்யக்குள்ள உங்களுக்கே வேணான்னு பேரு ஏன் இவ்வளவு வேரியபிள் எடுத்தோம்னு சொல்லி. சரியா? அனுபவத்துல நான் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாம் ஒரு சிலவங்க சூப்பர்வைசர் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலவங்க சொல்ல மாட்டாங்க. சரியா? ஸோ அதனால வந்து முடியுமான்னு மட்டும் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி வேரியபிள்ஸ் எடுங்க. சம்டைம்ஸ் கேட்கலாம், நான் ப்ரொபோசல்ல இந்த வேரியபிள் தான் போட்டேன். இப்போ ஃபைனல்ல வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க வேரியபிள்ஸ சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் எந்த ஒரு நோ மேட்டர். சரியா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க சாப்டர் 4 பிரசன்டேஷன் செய்யக்குள்ளயும் அந்த வேரியபிள்ஸ் வந்து மாத்தக்கூடிய சான்ஸும் இருக்கு. சரியா? ஸோ எங்களோட எந்த ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து 2, 3 பேருக்கு வந்து அந்த ஃபைனலா வந்து இந்த வேரியபிள்ஸ் எடுக்க வேணாம், அந்த வேரியபிள்ஸ் எடுக்க வேணாம்னு ரிமூவ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கும். அப்படியானவங்களுக்கு வந்து 3 வேரியபிள்ஸ வச்சு தான் ரிசர்ச் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ அப்படி நாங்க வேரியபிள்ஸ் குறைவா செஞ்சாலும் வந்து எங்களோட ரிசர்ச் வந்து ஒரு வொர்த் இல்லாத மாரி போயிரும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 5 வேரியபிள், மினிமம் 4 வேரியபிள்ஸ் ஓகே. சரியா? ஸோ நான் வந்து 4 நான் வந்து எடுத்தது ப்ரொபோசல் 5 வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்லயே வந்து ஒரு வேரியபிள ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது ப்ராடர் கான்செப்ட்ன்னு சொல்லிட்டாங்க. பரந்த க விஷயத்த தான் நாங்க அதுல எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால அத வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப 4 வேரியபிள். ஸோ 4 வேரியபிளும் இந்த ஃபைனல் பிரசன்டேஷன் டைம்லயும் வந்து ஓகே ஆகிருச்சு. ஓகே. ஸோ அந்த மாரி தான். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதனால வேரியபிள்ஸ்லாம் எடுக்கக்குள்ள நல்ல அக்யூரேட்டா உங்களுக்கு அந்த ரிசர்ச்க்கு பொருந்தக்கூடிய வேரியபிள்ஸா எடுங்க. சரியா? அடுத்தது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்க. எங்கனையும் வந்து பெருசா பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுத போகாதீங்க. நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த இன்சூரன்ஸ பத்தி பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுதியிருப்பேன். ஸோ இங்கனையும் வந்து இந்த இந்த ப்ரமோஷனல்னு சொல்ற விஷயத்துலயும் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அது இல்லாம வந்து வேற எங்கேயுமே வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எழுதல. பேராகிராஃபா தான் எழுதியிருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து அதாவது வந்து நீங்க எடுக்கிற வேரியபிள்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட்டடா இருக்க மாரி எடுக்காதீங்க. இப்போ உதாரணம் சொல்லப் போனா, பிராண்ட் இமேஜும் எடுத்திருப்பாங்க ஒருத்தவங்க, அடுத்து இல்லாட்டி கார்ப்பரேட் இமேஜும் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அது 2மே சிமிலரான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா 2மே டிஃபரெண்ட் தான். பட் ஆனா வந்து ரிசர்ச்க்கு வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே எடுக்க பாருங்க. அடுத்தது இந்த ரிசர்ச் கேப். இந்த ரிசர்ச் கேப் வந்து இது வந்து இந்த லிட்டரேச்சர் ரிவ்யூல செகண்ட்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, அ நார்மலா வந்து இந்த விஷயம் மட்டும் தான் காமனா வரும். அதாவது நான் காமனா வர்றது விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இந்த ரிவ்யூ ஆஃப் தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் மாரி தான் காமனா வரும். மத்தது எல்லாமே வந்து ரிசர்ச் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஓகேயா? அதையும் பார்த்துக் கொள்ளுங்க.
மற்றது வந்து இப்போ ரிசர்ச் கேப். இந்த ரிசர்ச் கேப்பை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றேன்னா, நீங்கள் தெரிவு செஞ்ச ரிசர்ச்ங்கெல்லாம் இருக்குது தானே, அந்த ரிசர்ச்சில் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கோ அதுதான் உங்களோட ரிசர்ச் கேப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க பாரு, இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து there has been significant amount of research conducted this topic. It was to establish the premium of the insurance, the reliability, equity, service concern, trust, switching cost, advertising. இதுகள் எல்லாமே வந்து உங்களோட ரிசர்ச்சில் வந்து நீங்கள் எடுக்கலன்னு சொல்லலாம். இதுதான் உங்களோட ரிசர்ச் கெப்பா இருக்கும். அதாவது வந்து நீங்க வந்து இன்னொருத்தர் ரிசர்ச் வந்து செஞ்சிருப்பாங்க. அதுல வந்து லிமிட்டேஷன் என்னென்ன இருக்கோ, அந்த லிமிட்டேஷன தான் நாங்க நார்மலாவே ரிசர்ச் கேப்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? அது கிட்டத்தட்ட இந்த ரிசர்ச் லிமிட்டேஷன் சொல்லி நீங்க சாப்டர் 5ல எழுதுவீங்க. அதுவும் இந்த ரிசர்ச் கேப்னு சொல்றது கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் ஆனா நீங்க இங்க இந்த ரிசர்ச் கேப்ல சொல்லணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இல்ல இந்த ரிசர்ச்லன்னு சொல்லி நீங்க இங்க முடிச்சா ஓகே. பாருங்க. On the other hand, most of studies are carried out the countries other than Sri Lanka. அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து குறைவா தான் இந்த ரிசர்ச் செஞ்சிருக்காங்க, வேறு கண்ட்ரியில் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி செஞ்சிருந்தாலும் இந்தந்த வேரியபிள்ஸ் வந்து எடுத்து இல்லை. ஸோ இதுகளை தான் நீங்கள் ரிசர்ச் கேப்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் இதுக்கு. ஓகேயா? ஸோ அடுத்தது கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். இதை தான் வந்து நாங்கள் நார்மலாக சொல்றது. இந்த நாங்கள் தெரிவு செஞ்ச இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிளை போட்டு கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் செய்யணும். ஸோ கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் செய்யக்குள்ள இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சிலவங்க பார்த்துருப்பீங்க, ஒரே பாக்ஸில் போட்டிருக்காங்க. அப்படி செய்ய வேணாம். ஏன்னு சொன்னால் இது தனித்தனி வேரியபிள். ஒரே பாக்ஸ்குள்ளே போட்ட அர்த்தம்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணப்படுதுன்னு சொல்லி. நீங்கள் இந்த பிராண்ட் இமேஜ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் கூடலாம் குறையலாம். ப்ரைஸ் ரீசனபிளா இருந்துச்சுன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் கூடலாம் குறையலாம். டேஞ்சிபிலிட்டி வந்து ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் கூடலாம் குறையலாம். சேல்ஸ் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் கூடலாம் குறையலாம். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவை பொறுத்து தான் இங்கே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அப்படி இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்றது. ஸோ இந்த டிபெண்ட்னு சொன்னால் இது எக்காரணம் கொண்டும் மாறாது. ஆனால் இந்த இண்டிபெண்ட்னு சொன்னால் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த வேரியபிள்ஸ் வந்து மாற்றிக்கொள்ளலாம். பிராண்ட் இமேஜ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் கூடும். பிராண்ட் இமேஜ் ஒழுங்கு இல்லாட்டி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் டவுன் ஆகும். சரியா? ஸோ இதுகள் தான் வந்து இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்ல வந்து சொல்றது. ஒரு சிலவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து சாப்டர் 3ல வந்து போட சொல்லி. அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு சில சூப்பர்வைசர் சொல்லுவாங்க கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து சாப்டர் 2ல வந்து போட சொல்லி. சரியா? அப்ப நீங்க சூப்பர்வைசர் என்ன சொல்றான்னு கேளுங்க. அப்படி இல்லாட்டி நார்மலா வந்து இந்த சாப்டர் 2ல வந்து போடுறது தான் சரியான விஷயம். ஏன்னு சொன்னா நாங்க அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் கொண்டு வந்து தான் நாங்க இங்க வந்து என்ன செய்றோம்னு சொன்னா நாங்க செய்றோம். ஓகேயா? ஸோ ஓகே. நான் ஒரு இடத்துல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் தானே லிட்டரேச்சர் ரிவ்யூல. அதாவது வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அடுத்தது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை பத்தியும் செய்யணும். ஸோ இந்த அம்புக்குறிகளும் வந்து பாருங்க இந்த பாக்ஸை தொடுற புள்ளியா தான் இருக்கணும். சரியா? ஏன்னு சொன்னா போன முறை லாஸ்ட் டைம்ல வந்து இது சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்றது குறைவு தானே எல்லாரும். ஸோ ஒரு சில சூப்பர்வைசர் சொன்னாங்க இந்த அம்புக்குறியை கண்டிப்பா இந்த பாக்ஸ் இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து தொடணும். அப்படி இல்லாட்டி அது அந்த ரிசர்ச்ல வந்து ஒரு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி. சரியா? ஸோ இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து 2, 3 இருக்கு. இது வந்து நார்மலா வந்து நீங்க லிட்டரேச்சர் ரிவ்யூல படிச்ச அப்படி இல்லாட்டி அந்த மாடரேட் கன்செப்சுவல் சொல்லி ஃப்ரேம்வொர்க்னு சொல்லிலாம் இருக்கு. ரிசர்ச் மெத்தடாலஜி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னு சொன்னா அதுல நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? நார்மலா உங்களுக்கு ஈஸியா ஒரு ரிசர்ச் கொண்டு போகணும்னு சொன்னா இந்த பேஸ் பண்ணி கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் போங்க. சரியா? அப்படி இல்லாம வந்து ரொம்ப டஃப்பான கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து எடுக்க போகாதீங்க. அதாவது வந்து ஒரு சிலவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து பாதிக்கிற காரணிகள் இது. இதன் மூலமா வந்து கஸ்டமர் லாயல்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கஷ்டமான வேலை. ஸோ இது ஈஸியா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் போட்டு கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதுவும் பாருங்க ரிசர்ச்சர் டெவலப் ஆஃப்டர் ரிவ்யூ லிட்டரேச்சர். அப்ப நான் இங்க என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா நிறைய ரிசர்ச் அதாவது வந்து நான் நிறைய வந்து நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லி. அதே மாதிரி சாப்டர் 2ல வந்து சம்மரியா வந்து நான் போட்டு அடுத்து சாப்டர் 3க்கான ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நான் அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து சாப்டர் 3ய வந்து நான் சொல்லித்தரேன். சாப்டர் 3யோட எப்படி கொஸ்டின் செய்யணும்னு சொல்லித்தரேன். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படி எதுன்னு சொன்னா நீங்க எனி டைம் பர்சனல் மெசேஜ் போட்டு ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு நீங்க என்கிட்ட ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே. தேங்க்யூ.